சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்? புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். யார் நீங்களா? சொல்லுங்கடா. டேய், இவங்களை அடிச்சு தொலைச்சுங்கடா. அடிச்சு லாக் பண்ணுங்கடா. என்ன பண்ணீங்க?
என்னது தெரியலையா? மெடிசன். மெடிசன் இல்ல, எக்ஸ்பீரியான மெடிசன்ஸ். இதெல்லாம் கேட்க நீ யாரு? தப்ப யார் வேணா எப்ப வேணா எப்படி வேணா கேட்கலாம், சரியா? போலீஸ் வந்து கேட்பாங்க, அப்ப சொல்லுங்க இதெல்லாம். சிரிக்காம என்ன பண்ண சொல்றீங்க? நாங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க செஞ்சா வேற என்ன பண்றது? ஏன் இப்படி பண்றீங்க? இவங்கெல்லாம் யார் தெரியுமா? அந்த அம்மாவோட புருஷன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அன்கான்சியஸான சுச்சுவேஷன்ல இருக்காரு. அவருக்கு கிட்னி ஃபெயிலியர். ஆமாங்க. அவருக்கு கால் நடக்க முடியாது, அவர் கண்ணு மங்கலாயிடுச்சு. உங்களால பாதிக்கப்பட்ட இவங்களுக்கெல்லாம் நஷ்டீடு நீங்க தான் கொடுத்தாகணும். முடியாது. முடியாதுன்னு சொன்னா உன்னங்கிருந்து ஆட விட மாட்டோம், அசைய விட மாட்டோம், எந்த சின்ன வேலையை செய்ய விட மாட்டோம். கன்சியூமர் கோர்ட்டு போவோம், அதுக்கு மேலேயும் போவோம். இப்ப என்ன செய்யணுமோ சொல்லுங்க. உங்க டாக்குமெண்ட்ஸை எடுத்து இனிமே எக்ஸ்பீரியான மெடிசன்ஸ் எல்லாம் விற்க மாட்டேன், பாதிக்கப்பட்ட இவங்களுக்கெல்லாம் நஷ்டீடு கொடுப்பேன்னு உங்க கைப்பட எழுதி சைன் போட்டு கொடுங்க. Ding dong. டேய் இந்தடா சாப்பாடு எடுத்துட்டு போ. ஐயோ அம்மா எனக்கு வேணாம்மா. நீ டெய்லி எனக்கு பருப்பு சாம்பார் கொடுத்து கொடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு பருப்பு சாம்பார்னே பேர் வச்சிட்டாங்கம்மா. நான் ஹோட்டல்ல டேய் சாப்பிடுறேன். இருடா. எவன்டா இந்த சாம்பார் நல்லா இல்லைன்னு சொன்னது? நான் சாம்பார் வச்சேன்னா அக்கத்துல பக்கத்துல இருக்கவங்களாம் மணக்குதுன்னு சொல்றாங்க. யாரா இந்த சாம்பார் நல்லா இல்லைன்னு சொன்னது? டேய் ஐயோ புடிடா. அதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா. என்ன இந்தடா, விடுமா, நான் புடிடா. கிளம்புறேம்மா. டேய் என்ன விடுமா, டைம் ஆகுதுமா. நான் விடுமா. சாப்பாடு எடுத்துட்டு போ. டேய் சதீஷ் கேளுடா. சாப்பாடு எடுத்துட்டு போடா. ஐயோ, சதீஷ் சொல்ல சொல்ல கேளு கேட்க சாப்பாடு. பின்னாடியே வரேன். ஏம்மா, நில்லுடா. ஐயோ, அம்மா, சொன்னா கேளும்மா, என் பின்னாடியே வராத, எனக்கு வேணாம்மா. பாடாப்படுத்துற நீ என்ன? அப்பாடா, ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். விடாம துரத்திக்கிட்டே வராங்களே. இப்படி பிடிச்சேன். இந்தா எப்படிம்மா? பிடி. அம்மா எப்படி? போ. சரி, வரேம்மா. போயிட்டு வா. ஏய் தீனா, சீக்கிரம் வாடா. ஒரு பெரிய சின்சியர் சிகாமணி என்னைய சீக்கிரம் சொல்றியா? அந்த வரேன்டா. சீக்கிரம் வாடா. டேய் அதான் இப்படியே நம்ம வந்துட்டு ஸ்லோவா போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் அந்த மாடப்புறம் மல்லிகா, அண்ணா நகர் அமுதா, கோசமேடு கோமதி எல்லாரும் போயிடுவாளுங்க. ரொம்ப சைட் அடிக்க முடியாது மச்சான். டேய் நம்ம ஸ்கூல் போதே சைட் அடிக்கிறதுனடா. டேய் வெல்ல, அந்த உடஞ்ச பல்லனை கூட்டி சீக்கிரம் வாடா. டைம் ஆயிடுச்சுல. ஆமாடா, இவங்க கிட்ட சைக்கிள்லயே வாக்கிங் போவானுங்க. வா போலாம். ராமா, அந்த சர்க்குலரை நோட்டீஸ் போர்டில் ஓடிடுங்க. ஓகே சார். டியூட்டி நேரத்துல டியூட்டி பார்க்காம தூங்கு மூஞ்சி தூங்கிட்டு இருக்கான் பாத்தியா? இவனை கிளப்பினா தான் சரியா வரும். வாட்ச்மேன், வாட்ச்மேன். ஏன் சார் கத்துறீங்க? நான் கிளாஸுக்கு போறேன். இந்த ஃபைல் எடுத்துட்டு போய் என் ரெஸ்ட் ரூம்ல வச்சிரு. அது ஏன் டியூட்டி இல்ல. தூங்குறது மட்டும் உன் டியூட்டியா? சொல்ற மட்டும் உங்க டியூட்டியா? வாட்ச் சரியில்லையே. வாட்ச் சரினா கழட்டி போட்டு வேற வாட்ச் கட்டுங்க சார். நான் கிளாஸுக்கு போல, ரூமுக்கே போறேன். ரூம் இந்த பக்கம். அதுக்குள்ள மாத்திட்டாங்களா? வெயில் ஏறதுக்கு முன்னாடி வேலையை முடிக்கணும். சீக்கிரமா சருகு அரைச்சு போடு. அம்மடி அம்மடி, அப்படியே அப்படியே கீழே போடு. இந்த வேலை எல்லாம் உனக்கு எதுக்குமா?
ஏன்பா நான் இந்த வேலையை செய்யக்கூடாதா? நீ படிக்கிற பொண்ணுமா, இந்த வேலைலாம் நீ செய்யக்கூடாது. இங்க பாருமா, நான் சின்ன வயசா இருந்தப்போ எங்க அப்பா என்ன நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அது அவருக்கு குடும்பம் இல்லாம போச்சு. அதனாலதாம்மா நான் உன்னை எப்படியாவது நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய டாக்டராவோ இல்ல என்ஜினியராவோ ஆக்கி பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. அம்மாடி, என் ஆசையை நீ நிறைவேற்றுவியாமா? சரிப்பா, நான் நல்லா படிச்சு பெரிய டாக்டராய் உங்க ஆசையை நிறைவேத்துறேன். ஓகேவா? அது போதுமா எனக்கு? இத பாருங்க, பொட்ட பிள்ளைக்கு நீங்க ரொம்பவே செல்லம் கொடுத்து வளர்க்குறீங்க. 4 வேலையை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் போற இடத்துல ஒழுங்கா பொழப்பு நடத்த முடியும். அவ எப்பவும் இப்படிதான். நீ வாமா, நம்ம போலாம். அந்த விஷயத்தை நீங்க 2 பேரும் சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. என்ன நான் சொல்றது சரியா? உனக்கு நான் சொல்றேன். ஓகே? அண்ணே முடியாதுன்னு சொல்லிட்டாங்கண்ணே. என்ன முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? ஆமாண்ணே. முடியாதுன்னு சொன்ன விஷயத்தை தான் முடிச்சு காட்டணும். ஓகே? ஓகேண்ணே. அந்த விஷயத்தை நீ சீட்டா ஃபாலோ பண்ணு. எப்போ என்ன எப்படி செய்யணுன்றத அப்பப்போ நான் சொல்லிட்டே இருப்பேன். ஓகே? ஓ சாரி. நீங்களாம் ஏதோ விஷயம் சொல்ல வந்தீங்கல்ல, அந்த விஷயத்தை உட்காந்து பேசுவோம். என்ன விஷயம் சொல்லு மணி? இளங்கண்ணே, நம்ம ஊர் ஆத்துல மணல் கொள்ள கொள்ளையா போகுதுண்ணே. இப்படியே விட்டா நம்ம ஊர் ஆறு கொள்ள கடா மாறிடுண்ணே. அது மட்டும் இல்லைண்ணே, ஒரு மணல் துளி உருவாக பல 100 வருஷம் ஆகுமா. இந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் யாருக்குமே புரிய மாட்டேங்குதுண்ணே. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும்ண்ணே. ரவி கணி, நீ சொல்ற விஷயம் சரிதான். ஆனா நாம இப்போ கிருஷ்ணகிரி மலைக்கு மேல நடக்கிற விஷயத்த கையில் எடுத்திருக்கோம். அந்த விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிப்போம். அப்புறமா இந்த விஷயத்த ஒர்க் அவுட் பண்ணுவோம். சரியா? ஓகே. ஹலோ, என்ன அந்த இன்ஸ்பெக்டர் கேஸை எடுத்துக்க மாட்டேன்டா? நீ போன வை. மணி கணி, இப்போ நம்ம இம்பார்ட்டன்டா ஒரு பர்சனை பார்த்தோம். இமிடியேட்டா போறோம். Come on. ஓகே. நீ கொண்டு வந்து கொடுத்த மோர் என்னமோ நல்லா தான் இருக்குது. ஆனா நீ பேசுற பேச்சு தான் பெருசா ஒத்து வர மாட்டேனுது. வா, இப்படி உக்கார். இந்த பாரு, நம்ம பொண்ணுக்கு எப்படியாவது ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கியே ஆகணும். நீ என்ன சொல்ற? நான் என்னத்த சொல்றது? நான் சொல்றத நீங்க கேட்கவா போறீங்க? பத்தியா சுத்தி சுத்தி உன் பேச்சிலேயே நிக்கிறியே. நம்ம பிள்ளையும் படிச்சு பெரிய ஆளா வரணும்னு நினைச்சு பாறேன். வெளிப்படையாவே கேக்குறேன். என் தம்பிக்கு என்ன குறைச்சல்? மிலிட்டரியில கை நிறைய நல்லா சம்பாதிக்கிறான். அதனாலதான் சொல்றேன், காலகாலத்துல அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்ல சிறப்பா இருக்கும். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் பார். இந்த பார், நீ என்ன ஒன்னாலும் சொல்லு, அதை பத்தி எனக்கு அக்கறையே இல்லை. நான் என் பொண்ணை மேல படிக்க வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆமா. அனிதா, என்னப்பா? வாமா, உக்கார். நாளைக்கு நான் உன்னை கிருஷ்ணகிரியில உள்ள கொங்கு ஸ்கூல்ல சேர்த்துலான்னு இருக்கேம்மா. அங்க ஹாஸ்டல் வசதியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காமா. அதனால நீ என்ன பண்றேன்னா, நாளை காலையில ஸ்கூலுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கா. ஏதாவது இல்லைன்னா கிருஷ்ணகிரி டவுன்ல வாங்கிக்கலாம். நாளை காலையில ரெடியா இருமா. சரியாடா? சரிப்பா. வணக்கம், அமருங்கள் மாணவ செல்வங்களே. இன்று நாம் காணப்போகும் பாடம் சிலப்பதிகாரம். அதிலும் குறிப்பாக இப்பொழுது கோவலன் கண்ணகியை பார்த்து புதுக்கவிதையின் அடிப்படையில் சின்ன இடை கொண்டு செப்பு குடமேந்தி அன்ன நடை போட்டு பெண்மையும் மென்மையும் கொண்ட இந்த பேரழகி யார்? மாலை நேரத்து மழைமுகில் கொண்டு தோகை விரித்தாடும் மயிலோ இல்லை குயிலோ என்பது போல் வந்து நின்றாள் நின்றாள் நின்றாள். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாருங்கள் அம்மா. சார், சொன்ன மாதிரியே கண்ணகி வந்துட்டாங்க சார்.
மாதவி எங்கடா? அவ பின்னாடி வருவா. எங்க பிரின்சிபாலே, எங்க பிரின்சிபாலே. எது எங்க பிரின்சிபாலா? யோ, அவர் உனக்கு மட்டும் பிரின்சிபால் இல்லையா? எல்லாருக்கும் அவர் தான் பிரின்சிபால். சரியா, நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பிரின்சிபால் எங்கன்னு கேட்டேன். அப்படி தெளிவாகையில சொல்லிட்டு போறேன். சரி, இப்ப கேட்டுட்டல, சொல்ல. பிரின்சிபால் பிரின்சிபால் ரூம்ல இருப்பாரு. யோ கனகு, என்ன வேற ஏதாவது கேட்கணுமா? a+b² என்ன? பிடிக்கு லூட்டிய பத்தியா? கேட்போம். கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர். பிரின்சிபால பாத்தீங்களா? பிரின்சிபாலா? நான் பாப்பேன், பார்க்காம இருப்பேன். உனக்கு என்ன போயா? அது இல்ல கம்ப்யூட்டர். ஆஹா, கம்ப்யூட்டர் ஷட் டவுன் ஆயிடுச்சே. ஓகே, கம்ப்யூட்டரும் கலாச்சிட்டானே. எங்க தான் போயிருப்பாரு பிரின்சிபாலு? தம்பி சார், பிரின்சிபால் எங்க இருக்காரு? சார் ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்துட்டு இருக்காரு சார். ஓ, அங்க இருக்கிறாரா? சரி தம்பி, நீ போ, நான் பாத்துக்கிறேன் சார். இதுக்கு தான் விவரமான பசங்களை கேட்கணும்ன்றது. பிரின்சிபால் சார், நீங்க ஸ்டாஃப் ரூம்ல தான் இருக்கிறீங்களா? இதோ சப்ஜெக்டோட வர்றேன். வணக்கம் சார். நீயா? அதானே பார்த்தேன். வந்த விஷயத்த சொல்லு. ஸ்கூல்ல நிறைய பசங்க கணக்கு போடுறாங்க சார். நல்ல விஷயம் தானே? தப்பு கணக்கு போடுறாங்க சார். தப்பா இருந்தா திருத்திடு, சரியா இருந்தா சரின்னு மார்க்க போடு. சரின்னு மார்க் போட்டா சடார்னு மாலையை போட்டுருவாங்க சார். அட என்னங்க நீங்க மறுபடியும் மறுபடியும் என்ன குழப்புறீங்க? சார், இந்த ஸ்கூல்ல பாய்ஸும் கேர்ள்ஸும் ஜோடி ஜோடியா கணக்கு போடுறாங்க சார். அது பேர் தான் என் கம்பைன்டு ஸ்டடி. அத சொல்லி என்னைய கன்ஃபியூஸ் பண்ற? சார், இது கம்பைன்டு ஸ்டடி இல்ல சார், கசமுசா ஸ்டடி. ஐ மீன் லவ் பண்றாங்க சார். இடியட், நான்சென்ஸ். அவங்கள தானே திட்டுறீங்க? உன்னதான் திட்டுறேன். ஒய் சார்? ஏன்னா இந்த ஸ்கூலை பத்தி உனக்கு தெரியாது? இது எவ்வளவு டிசிப்ளினா ஸ்கூல் தெரியுமா? இங்க லவ் ரொமான்ஸ் எதுக்குமே இடம் கிடையாது. வர்ற பசங்களுக்கு நீங்க தான் தப்பு தப்பா கணக்கு சொல்லி தரீங்கன்னு என்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. நான் அதை கணக்குல எடுத்துக்கலாமா? ப்ளீஸ் என் டைமை வேஸ்ட் பண்ணாம வெளில போங்க. கெட் அவுட். சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, வேலைக்கு நீ ரெக்கமெண்டேஷன்ல வந்த ஆள் தானே? மூலத்தை எடுத்தாதான் மிரல்றானுங்க. கோல் முட்டி கொப்பர தலைய. அந்த மீசக்காரன் வேற போனை போட்டு சரக்கடிக்குவான்னு வெறுப்பேத்தின்னு இருக்கான். கையில காசே இல்ல. என்னடா பண்றது? சரி, நீ முன்னாடி நடந்து போயிட்டு நான் பின்னாடியே வரேன். டேய் நீ போடா. டேய் போடா. பணம்ல ச்சே, ஹோட்டல்ல பணம் வருது, லாட்ஜ்ல பணம் வருது, வட்டியில பணம் வருது. ஆனா எனக்கு கிடப்ப ஒரு 5000 பணம் கூட இல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன சித்தி? என்ன பயம் விட்டு போச்சா? எங்க அப்பா பணம் அனுப்புறா சொன்னா நீ அனுப்பி வேணான்னு சொன்னியாமே. என்ன நாங்க வந்தா என்ன நடக்கும் தெரியும்ல? எனக்கு உடனே பணம் வேணும், இன்னைக்கே வேணும், இப்பவே வேணும். அனுப்ப சொல்லு, உடனே அனுப்ப சொல்லு, அனுப்ப சொல்லு. நாமளே கணக்கு வாத்தியாரு, நம்ம கணக்கே தப்பு. சார் 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 சார், இந்த கணக்கு சரியா சார்? நம்ம போற ரூட் சரியில்லை. இனிமே ரூட்டை மாத்தணும். நம்ம நேரடியா அப்படியே பசங்களோட மனசுக்குள்ள இறங்கி பசங்களோட பசங்களா மிங்கிலாகி அவங்களுக்குள்ள நடக்கிற லவ் மேட்டரை அப்படியே கவ்விக்கிட்டு போய் பிரின்சிபால் கிட்ட கக்குனா தான் உண்மை என்னங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும். டேய், வழக்கம் போல கணக்கு வாத்தியார் ஏதோ லூசு மாதிரி புலம்பிக்கிட்டு வருதுடா. டேய் பசங்களா, இங்க வாங்கடா, இங்க வாங்கடா. சார், இது கணக்கு பீரியட் இல்ல, பிடி பீரியட். அது இல்லடா, ஒரு முக்கியமான விஷயம். இங்க வாங்க 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 வாங்க. கொய்யல, அப்பவே சொன்னல இங்க உட்கார வேணாம். ரிப்பேர் இந்த லூசு கிட்ட மாட்டிட்டோம். ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்க சார்? ஏன்டா பயப்படுறீங்க? நான் வாத்தியார் இல்லடா. அந்த சந்தேகம் தான் எங்களுக்கு ரொம்ப நாளா இருக்கு. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலடா. நான் இப்போ ஸ்ட்ரிக்ட்டான கணக்கு வாத்தியாரே இல்ல. நான் உங்க ஃப்ரெண்டுடா. என்னையும் உங்க கூட சேர்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்க. புரியலையே சார். குட் क्वेश्चन. டேய், வாழ்க்கைங்கிறது வாழைக்காய் மாதிரி. அதுல 2 விதம் இருக்கு. ஒன்னு
வாழைக்காயை எடுத்து தோலை உரிச்சு அப்படியே சீவக்கட்டையில சீவி மாவுல போட்டு அதை எடுத்து எண்ணெயில போட்டு பஜ்ஜி ஆக்கி எடுத்து ஆமிக்கு புளிஞ்சி கசக்கி சக்கையாக்கி சாப்பிடுறது. இன்னொரு விதம், வாழைக்காயை பழுக்க வச்சு பழமாக்கி அழகா தோலை உரிச்சு பதமா வாய்க்குள்ள தள்ளுறது. இப்ப சொல்லுங்க, நீங்க பஜ்ஜி ஆக போறீங்களா இல்ல பழமாவ போறீங்களா? இப்படியே பேசிட்டு இருந்தா நாங்க மென்டல் தான் என்னடா சொல்றான்? அதை விடுங்க சார். டேய், இப்பதானே சொன்னேன் நான் உங்க ஃப்ரெண்டுன்னு. மறுபடியும் ஏன்டா சார் சார்னு கூப்பிடுற? நான் உங்க ஃப்ரெண்டுடா. சரிடா மச்சான், பையன் நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டான். இன்னைக்கு இந்த ட்ரீட்டை கொண்டாடுறோம். நாமெல்லாம் கட்டச்சு சினிமாக்கு போறோம். நாமெல்லாம் அங்க போறோம். நீ வந்துடுறாங்க. டேய், அங்க வந்து கணக்கு சொல்லித்தரேன் அது சொல்லித்தரேன்னு கழுத்தா இருக்க கூடாது, புரியுதா? பண்ணா மச்சான். டேய், நீ ஜெயிச்சா உன் ஃப்ரெண்ட்ஸோட விஜய் படத்துக்கு போறோம். நான் ஜெயிச்சா வாத்தியார் படத்துக்கு தான் போறோம். இந்த டீல் உனக்கு ஓகே தானே? ஓகே. சரி. ஏய் இரு, நான் தான் ஃபர்ஸ்ட் ஆடுவேன். இப்ப பாரு. எப்படி? சரி, இந்தா ஆடு. ஜெய் படத்துக்கு தான் போறேன் பாரு. பார்க்கலாம். எப்படி உன் காயின்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு பாரு. இப்ப நான் அந்த ரெட் காயின் ஏம் பண்ண போறேன். அடி பார்க்கலாம். மா, ரொம்ப சந்தோஷப்படாத. உன்னால ஃபாலோ எல்லாம் போட முடியாது. கண்டிப்பா ஃபாலோ போடுவேன். பார்க்கலாமா? பாப்போம். வாத்தியார் படம் தான். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். மா, கம்முனிருமா. போய் சைக்கிள் ரெடி பண்ண வீட பூட்டிட்டு வரேன். டேய் போடா. எங்கக்கா வேக வேகமா கிளம்பிட்டீங்க? படத்துக்கு போறோம். எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். போக போக உங்க பிள்ளைக்கு நீங்களே செல்லம் கொடுத்து கெடுத்துருவீங்க போல இருக்க. சும்மா இரு கற்பகம். இந்த காலத்து பிள்ளைங்களை கண்டிஷன் போட்டு வளர்த்தோம்னா எது செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதுதான் செய்வாங்க. இந்த காலத்து பிள்ளைங்களை விட்டு கொடுத்து தான் பிடிக்கணும். அதுவும் சரிதான். உனக்கே தெரியும் கற்பகம், அவர் சின்ன வயசுல என்னை விட்டுட்டு போயிட்டார். அவனுக்கு சின்ன வயசுல இருந்து எந்த கஷ்டமும் தெரியக்கூடாது. அவன் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் தான் நான் நினைப்பேன். போலாண்டா. வர கற்பகம். வரேங்கா. போயிட்டப்பா. உட்காருமா. போடா. இல்ல மாப்ள, நான் தான் சொல்றேன்ல. மல்லிகான பயங்கரமா பாக்குறா போல இருக்கு. இல்ல மச்சான், நான் சொல்ல மாட்டேன் உன்கிட்ட. ஓடாடே, என்கிட்ட ஏன்டா போய் சொல்ற? அதான் கிளாஸுக்கே தெரியுது. சரி, அதை விடு. நீங்க ரெண்டு பேரும் என்னடா பெருசா நம்ம பேசிக்கிட்டே இருக்கீங்க? ரெக்கார்ட்ல சந்தேகம்டா, அது கேட்டா தான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. டேய் மச்சான், போன வாரமே புது படத்துக்கு போலாம்னு பிளான் பண்ணி ஒண்ணுமே போனியே ஆகல. இன்னைக்காவது கண்டிப்பா போய் தான்டா ஆகணும். ஏண்டாவா? உன் தலையில போண்டா. உனக்கு இது குடுமா தெரியல? இன்னைக்கு மங்கி மாஸ்டர் கிளாஸ்டா. என்னது? அந்த மங்கி மாஸ்டர் கிளாஸா? ஐயோ, அப்ப இன்னைக்கு எப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம்டா. நம்ம இப்போ ஸ்கூலுக்குள்ள வந்தாச்சு, இங்கிருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது? அட ஆமா, இதை யோசிக்கவே இல்லையே. ஏண்டா, இதுக்கு போய் யாராவது கவலைப்படுவாங்களா? இந்த திடீர் தினா ஐடியாக்கே அல்வா கொடுப்பான், இதுக்கு ஒரு ஐடியா கொடுக்க மாட்டேனா? எப்படியோ எஸ்கேப் ஆனா சரி. ஐயோ டேய், முதல்ல இங்க என்ன எஸ்கேப் ஆகும், வாடா. குட் மார்னிங். யாருமே சொல்லல. சே குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஓகே, உட்காருங்க. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே, இப்போ என்ன பீரியட்? நான் யாரு? லேடிஸ் சைலண்ட், ஒன்லி ஜென்ஸ் ஸ்பீக்கிங். நான் யாரு? தொலைச்சு. கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். Who am I? அந்த பயம் இருக்கட்டும். என் சேர் எங்க சார்? என்னப்பா? குமுதா டீச்சர் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல வந்தேன் சார். போய் வாங்கிட்டு வரவா? கேட்கவே வேண்டாம், அவங்களே வச்சுக்கிட்டோம். போலாமா? உட்காருங்க. அடடடடடா, பாடத்துக்கு போலாமான்னு கேட்டேன். ஓ, பாடத்துக்கு. ஓகே. லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. Look my dear student, இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் பார்க்க கூடாது, இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் பார்க்க கூடாது. எல்லாருமா சேர்ந்து என்னையே தான் பார்க்கணும். ஓகே?
நீங்க என்ன வண்டலூர் ஜூவா சார் உங்களை பார்க்க? பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். சார் பாசிட்டிவ்ல பாம்பு சார். பசங்க பம்மறத பார்த்தா பாம்பு இருக்கிற மாதிரி தெரியலையே. நம்ம பாடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த திடீர் தினா ஏதோ திட்டம் போட்டிருக்கிறான். மாட்டிக்கிட்டானா? கரெக்டா சொன்னடா. டேய் என்ன தூக்கி கொடுங்கடா, நான் பாக்குறேன்டா. சரி. ஆந்திரா மிஸ்ல சாப்பிட்டு வந்தியா? டேய் யாரையும் காணோம்டா. அப்ப இறங்கிடுறா. இப்போ நம்ம என்னடா பண்றது? டேய் அவனை சாயங்காலம் மீட் பண்ணலாம். இப்போ நம்ம படத்துக்கு போலாம். சரி வா. அங்க போறா. அவன் நடந்து வர ஸ்டைலே சூப்பர்ல. ஆமாண்டா. சும்மா சுண்டி விட்ட காய் மாதிரி எப்படி துள்ளி வரா பாரு. ஏய் அவளை இனிமே யாரும் பார்க்க கூடாது. ஏன்னா அவ ஏன் ஆளு. அவளுக்கு எப்படி கரெக்ட் பண்றேன்னு பாரு. யார் நீங்க? நாங்கெல்லாம் சாரோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஓ அப்படியா? உட்காருங்க, சார் உள்ள இருக்காரு, வர சொல்றேன். சரிங்க. வெயிட் பண்ணுங்க, சார் வர சொல்றேன். யாரு? வணக்கம் சார். நீங்களா? வாங்க 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 வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். உட்காருங்க. நாங்கெல்லாம் நம்ம சுகர் மில்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓ அப்படியா? அட் த சேம் டைம் புரட்சி இளைஞர்கள் பாசறைன்னு வச்சு சின்ன சின்ன சோஷியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது எனக்கு தெரியுமே. அதான் பேப்பர்லயும் பத்திரிகையிலும் வந்துட்டே இருக்க. உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாம்னு வந்திருக்கோம். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நம்ம ஊர் மலைக்கு மேல கொஞ்சம் விவசாய நிலப்பரப்பு இருக்கு சார். அந்த விவசாய நிலப்பரப்புல நம்ம ஊரை சேர்ந்த விவசாயிங்க ரொம்ப காலமா போய் பயிர் செஞ்சுட்டு வர்றது வழக்கம். இப்ப யாரும் போறது இல்ல. காரணம் வெளி மாநிலத்தை சேர்ந்த சமூக விரோத கும்பல் அங்க போய் கூடாரம் போட்டுக்கிட்டு கொலை கஞ்சா அபின் இந்த மாதிரி போதைப் பொருட்களை பயிர் செய்யறது, பெண்களை தூக்கிட்டு வந்து கற்பழிக்கிறது, இந்த மாதிரி பல சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க சார். ஓ நாங்கெல்லாம் நம்ம ஊர் இன்ஸ்பெக்டரை சந்திச்சு பல முறை கேஸ் கொடுத்தோம். ஆனா நம்ம இன்ஸ்பெக்டர் கண்டுக்கிற மாதிரி தெரியல. காரணம் அவர் அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு நாங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை கண்டுக்கிறது இல்லை. அதனால இந்த சமூக விரோத செயலை எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும் சார். அதுக்காகத்தான் உங்ககிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்கலான்னு வந்திருக்கோம். இளங்கோ, நீங்க ஒரு பொது நல நோக்கோட தான் என்கிட்ட உதவி கேட்குறீங்க. செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும் சொல்லுங்க. சொல்றேன் சார். நேரம் வரும்போது மறுபடியும் உங்களை சந்திச்சு சொல்றேன் சார். இப்போ நாங்கள் வரோம் சார். தாராளமா நீங்க எப்ப வேணாலும் வந்து என்ன பார்க்கலாம். தேங்க்யூ சார். ஓகே சார். நாங்கள் வரோம் சார். வாங்க. ஐயா கூட அழகா தான் இருக்காரு. டேய் மச்சான், நாங்கள் உன்னை கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டு தாண்டா வரோம். நீ ஒரு மார்க்கமாக தாண்டா இருக்க. ஆமாண்டா. நம்ம கிளாஸுக்கு புதுசா வந்திருக்காளே ஒரு பொண்ணு, அவ பேர் கூட அனிதா. அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து மனசு என்னமோ பண்ணுதுடா. ஆமாம் மச்சான், அவள் வாக்கு லுக் சூப்பரா. அவள் ஜில் ஜில்லு நடந்து வரும்போது என் ஹார்ட்டு என்னமோ பண்ணுதுடா. டேய் நிறுத்துடா. எனக்கு அவ மேல என்ன புரியலையா? நான் அவளை லவ் பண்றேன்டா. டேய் மச்சான், வீணா மனசில் ஆசையை வளர்த்துக்காதடா.
அவள் அவ்வளோ சீக்கிரம் மடிகிற ஃபிகர் மாதிரியே தெரியல. ஸோ டேய், இந்த கோபி நினச்சத முடிப்பான்டா. என்னம்மா பெருசா முடியாதுன்னு சொல்ற? இந்த கோபி பல அல்வா கொடுத்தவன். இந்த ஜில் ஃபிகரு சிம்பிள்ரா. Good morning, sir. Good morning. Sit down, sit down. Let us take lesson on imperialism. கொஞ்சம் கூட சென்ஸே இல்ல. சரியான லூசுங்க. நம்மளே லூசுன்னு இருக்கோம். கண்டிப்பா ஒன்று தான். இவனை தான் சொல்லியிருக்கோம். இல்லை என்ன இல்லை 1 2 மோதி எல்லாத்தையும் கெடுத்துட்டாடா மூதேவி. யார் நானா? ஐயோ வந்துட்டா வாத்து கால் முளைச்ச மாதிரி. என்னடா ஏய் மச்சான், சைக்கிள் பொடி லேஸ் காண்டிடுச்சுடா. நல்ல வேலை மரம் கண்டு போலியே. டேய் மச்சான், அவனை நக்கல் அடிக்கிறான் பாடுறா. மச்சான் கேட்கவே மறந்துட்டேன். நேத்து படத்துக்கு மங்கி மாஸ்டருக்கு அல்வா குத்து நாம எல்லாரும் தான் எஸ்கேப் பண்ணோம். நீ எப்படி மிஸ் ஆன? அந்த படத்துல ஃபைட் சூப்பர் ஆமா மச்சான். மச்சான், சான்ஸே இல்ல. டேய் இன்னொரு டைம் அந்த படத்தை பார்க்கணும்டா. டேய் இங்க பாருடா, நாம எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பேசிக்கிட்டு இருக்கோம். இவன் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில இருக்கான்டா. ஆமாண்டா, ஏன் படத்துக்கு வரலன்னு கேளுடா. சரி, நாங்கெல்லாம் அப்ஸ்காண்டாய் போகும்போது நீ மட்டும் அலாக்கா ஒதுங்கிட்ட. ஏன் மச்சான்? டேய் எனக்கு பிடிக்கலடா. அப்போ எங்ககிட்டலாம் நீ உண்மை சொல்ல மாட்ட. மச்சான் இவன் மேட்ரை நம்ம ஸ்கூல்ல போய் பார்த்துக்கலாம். செட் ஆகலையே. குமுதா, உன்னுடைய கருவிழியோ வாலிபால். வாலிபால் ரொம்ப பெருசா இருக்குமே. கிரிக்கெட் பால். உன்னுடைய கையோ சரியான கட்டை. கிரிக்கெட் மட்டை. இதுவும் சரிபட்டு வரலையே. என்ன பண்றது? வீட்டு படியில உட்காந்து பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கான். எழுதுடா அவனை எழுது. கண்ணிய குமுதா, நீ ஒரு பிளே கிரவுண்ட், அதில் நான் ஒரு விளையாட்டு வீரன். ஓ கவிதையா? ஆமா, என்ன விளையாட்டு வீரனா வச்சுக்கலாம். இது செட் ஆகல. உனக்கு குமுதா செட் ஆக மாட்டா. பேசாம சொந்தமா கவிதை எழுதுனா என்ன? 1000 தாமரை மொட்டுகளே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே. இதுல நம்மால் பேர் எங்கேயும் வரலையே. கண்டிப்பா உனக்கு ஓ மழை. அந்தி மழை பொழிகிறது. பொழிகின்ற டீச்சர் குமுதா, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. தெரியும்டா, தெரியும். இப்படிக்கு உன் ஆளு
இந்த லெட்டர் தான் சூப்பர். இதை கொடுத்து குமுதாவை எப்படியாவது ஒர்க் அவுட் பண்ற வேண்டியதுதான். இனிமே இது எதுக்கு? அட சோம்பேறிக்கு சோறு வித்தவனே, என்ன எழுதியிருக்கான்? 1000 தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களேன். கொட்டுறேன்டா கொட்டுறேன், எங்க கொட்டணுமோ அங்க கொட்டுறேன். ஏய், இந்த கடையில் ஏதாவது சாப்பிடலாமா? வாங்கடா வாங்கடா. காசு யாரா கொடுக்கறது? ஏய், அதான் ஃபினான்சர் பக்கத்துல இருக்கார்ல, நாம எதுக்குடா காசை பத்தி கவலை பண்ணா? டேய் அனிகேக் சொல்றா. விடமாட்டியே, ஏதாவது செலவு வச்சுட்டே இருறா. என்கிட்ட 50 ரூபா தான்டா இருக்கு, ஆளுக்கு ஒரு கேக் மட்டும் வாங்கிக்கலாம், சரியா? நீ தான்டா நண்பன். ஏய் குடுறா. ஏய் எனக்கு, ஏய் எனக்கு குர்ரா. மச்சான், நீ முன்ன மாதிரி இல்ல, ஞானஸ்த மாதிரி மாறிட்ட. எப்ப பாரு ஏதாவது ஒரு யோசனையிலே இருக்கியே. டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. டேய் மச்சான், அது என்னன்னு எனக்கு தெரியும்டா. என்னடா? எல்லாம் லவ்வாயின நமக தான். ஆமா மச்சான், அப்பெல்லாம் சும்மா கில்லி மாதிரி துள்ளிட்டு இருப்பான்டா. இப்போ கொஞ்சம் லவ் மூடு வந்தவன யாரையுமே கண்டுக்காம அவன் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே போட்டு அமிக்க வசிக்கிறான்டா. டேய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. டேய் நிறுத்துறா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீயும் அனிதாவும் கிளாஸ்ல கண்ணுலயே காதல் கலெக்ஷன் பண்றது எங்க எல்லாருக்கும் தெரியும். டேய் இருடா, பாக்குறத வச்சு லவ்லாம் சொல்ல முடியாது. அப்ப அண்ணலும் நோக்கினால் அவனும் நோக்கினான்னா அப்ப என்ன சொல்றது? ஏய் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல, இன்னொரு அனிகேக் சொல்லு, சூப்பரா இருக்கு. டேய் மச்சான், இவனை இங்கேயே விட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த பேக்கரி ஃபுல்லா பேக்கப் பண்ணிடுவான். நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம் வா. இவங்கிட்ட இதுக்கு மேல ஆட்டையை போட முடியாது. கணக்கு தாயா பெருசு. தாயா பெருசு. யோ, இந்த உலகமே எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் இயங்கிட்டு இருக்கு. அதனால கணக்கு தான் பெருசு. அந்த கணக்கையே போடுறது கம்ப்யூட்டர் தான், அதனால கம்ப்யூட்டர் தான் பெருசு. கணக்கு தாயா பெருசு. கம்ப்யூட்டர் தாயா பெருசு. அதுதான் பெருசோ? சும்மா பேச்ச மாத்தாத. கம்ப்யூட்டர் தாயா பெருசு. கணக்கு தாயா பெருசு. கம்ப்யூட்டர் தாயா பெருசு. கணக்கு தாயா பெருசு. கம்ப்யூட்டர் தாயா பெருசு. கணக்கு தாயா பெருசு. கம்ப்யூட்டர் தாயா பெருசு. ஏய் என்ன பெருசு? கணக்கு தான் பெருசுன்னு நான் சொல்றேன். கம்ப்யூட்டர் தான் பெருசுன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்ற ரெண்டும் பெருசு இல்ல. பெருசு மண்டையிலுங்க ரெண்டு பேருமே காணோம். நான் இங்க இருக்கேன். நான் இங்க இருக்கேன். தள்ளி விட்டுட்டியா? இப்ப தெரியுதா எது பெருசுன்னு? எது பெருசு? ஒரு சின்ன ஆட்டலையே ஆளுக்கு ஒரு திசையா போயிருக்கீங்கன்னா மனித ஆற்றல் தான் பெருசு. அட போயா, கணக்கு தான் பெருசு. அட போயா, கம்ப்யூட்டர் தான் பெருசு. மனித ஆற்றல் தான் பெருசு. கம்ப்யூட்டர் தான் பெருசு. யோ அதெல்லாம் இல்லையா, மனித ஆற்றல் தான் பெருசு. அட போயா, கணக்கு தான் பெருசு. கம்ப்யூட்டர் தான் பெருசு. கணக்கு தான் பெருசு. கம்ப்யூட்டர் தான் பெருசு. கேட்க மாட்டீங்க. மனித ஆற்றல் தான் பெருசு. உங்க 3 பேரையும் பிரின்சிபல் கூப்பிடுறாரு. எது பெருசுன்னு சொல்றதுக்கு. நடைய இது நடைய. கணக்கு வாத்தி இல்லை, பிடி வாத்தி இல்லை, கப்புன்னு சரக்கு ஆத்திர வேண்டியதான். அப்பா எவனும் இல்லை. அப்பாடா, சரக்கு அடிக்க போறியா? ஓகே ஓகே ஓகே. சரக்கு ஊத்துங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க சார். போதும் போதும் போதும். இப்ப தண்ணி ஊத்துங்க. போதும் 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 போதும். இப்ப நல்லா விரல விட்டு கலக்குங்க.
சிப்ஸ் இருக்கா சார்? சிப்ஸ் தானே இல்ல. பரவாயில்ல, ஒரே கல்ப்ல அடிங்க. நல்ல சர்வீஸ் சார் உங்களுக்கு. டெய்லி அடிப்பீங்க போல. இதெல்லாம் எவன் சொல்றேன்? நான் தான் சார். ஐயோ, அன்னைக்கு ஃபைலை எடுத்துட்டு போய் ஆபீஸ்ல வையான்னா அது எனக்கு டியூட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப டியூட்டி நேரத்துல திருட்டுத்தனமா சரக்கு அடிக்கிறியே, இதான் உன் டியூட்டியா? தெரியாம செஞ்சிரு சார். யார்கிட்ட சொல்லிடுறாங்க சார். வேலை போயிருமேன்னு பாக்குறியா? அதான் என் வேலையே. இப்ப பாரியா நீ. மஞ்சிக்கிட்ட மாட்டிக்கிட்டோம். கமலா. எஸ் சார். வாங்க. ஒரு சந்தோஷமான செய்தி. நம்ம ஸ்டூடெண்ட் அனிதா இன்டர் ஸ்கூல் கவிதை போட்டியில முதல் பரிசு வாங்கியிருக்கிறா. அத நாளை காலையில நோட்டீஸ் போர்ட்ல போட்டிருக்க. அப்படியே நாளை காலையில பிரேயர் ஹால்லயும் அனௌன்ஸ் பண்ண சொல்லிடுங்க. வாங்க. ஓகே ஓகே சார். தேங்க் யூ சார். உன்னால நம்ம ஸ்கூலுக்கு பெருமை, ஏன் நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கே பெருமை. எனக்கு என்னவோ நீ எதிர்காலத்துல ஒரு சிறந்த கவிஞரா வருவேன்னு தோணுது. God bless you. Thank you sir. டெவலப் பண்ணிக்கமா உன் திறமை. Okay sir. Thank you. கணக்கு ஏதோ ஆஃப்டர் ஆல் குவார்டர் வாங்கி குடிச்சதுக்கே பிரின்சிபால்கிட்ட சொல்லுவேன். நீ இப்ப ஸ்கூலுக்குள்ளே குப்புன்னு விடுறிய. இதை நான் போய் பிரின்சிபால்கிட்ட சொல்றேன். வா. வாட்ச்மேன் சார், வாட்ச்மேன் சார், போகாதீங்க சார், போகாதீங்க சார். சார் இருங்க சார், இருங்க சார். வாட்ச்மேன் சார், வாட்ச்மேன் சார், நமக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம். எப்படி? கையை தூக்குங்க. இப்ப காலையும் தூக்குங்க. ஏயோ, சத்தியம் பண்றதுக்கு கையை தூக்கியா? அப்படி சொல்லுங்க. நீங்க குவார்டர் அடிச்சத நான் பிரின்சிபால் கிட்ட சொல்ல மாட்டேன். நான் நீங்க தம் அடிச்சத பிரின்சிபால்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க 2 பேர் பண்ணத நான் பிரின்சிபால்கிட்ட சொல்லுவேன். ஏன்யா ஸ்கூலை காப்பாற்ற வேண்டிய வாட்ச்மேன் தண்ணி அடிக்கிறது, ஸ்கூல் பசங்களுக்கு ஒழுக்கத்தை கத்து கொடுக்க வேண்டிய வாத்தியாரு தம் அடிக்கிறது. எந்த ஸ்கூல்ல அதெல்லாம் நியாயம்? நான் பிரின்சிபால் கிட்ட சொல்லாம அனிதா. நான் உங்க கவிதை படித்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரியலி இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஓகே, தேங்க்யூ. ஒரு நிமிஷம். அது மட்டும் இல்லை, உங்கள் கவிதை ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் ஒரு சின்ன கிஃப்ட் மட்டும் கொடுக்கணும். ஜஸ்ட் ஒரு கண்டேன் கண்டேன் என் காதல் தேவதையே. உன்னை காணும் போது என் நெஞ்சில் பேரலைகள். உன் செல்ல பார்வையில் சீதைந்து போகிறேன். மீண்டும் பார்க்கையில் இதயம் பூத்தேன். உன் கள்ள பார்வையை கடந்து போகிறேன். உன் காதல் பார்வையில் கரைந்து போகிறேன். கண்டேன் என் காதல் தேவதையே. உன்னை காணும் போது என் நெஞ்சில் பேரலைகள். சிறு பூக்கள் மலரும் உன் செல்லச் சிரிப்பில் நான் என்னை மறந்தேன் உந்தன் நினைவில். என்னை மீறட்டும் உன் அன்பை கண்டு உன்னை நினைத்தேன் எந்தன் மனதில். கூந்தல் வருடும் தென்றல் காற்றும் வாசமாக மாறிச் சென்றது. உன்னை காணும் ஒவ்வொரு நொடியும் வசந்தமாக மாறுகின்றது.
பார்க்கின்றதே. சுற்றித் திரியும் தேனி போல என்னைச் சுற்றி மொய்ப்பது ஏன்? மனதில் குளிரும் செடியைப் போல கொடியாய் வந்து என்னில் படர்ந்தாய். சிறகு இன்றி வானில் பறந்தேன் உன்னைக் கண்ட நொடிப் பொழுது. இது எதனாலே தெரியவில்லை. இது காதல் தரும் அழகிய தொல்லை. கண்டேன் கண்டேன் என் காதல் தேவதை. உன்னை காணும் போது என் நெஞ்சில் பேரலைகள். உன் செல்லப் பார்வையில் சிதைந்து போகிறேன். மீண்டும் பார்க்கையில் இதயம் பூத்தேன். உன் கள்ளப் பார்வையை கடந்து போகிறேன். உன் காதல் பார்வையில் கரைந்து போகிறேன். கண்டேன் என் காதல் தேவதை. உன்னை காணும் போது என் நெஞ்சில் பேரலைகள். டேய் அவன் அவளுக்கு பூவை தானே கொடுத்தான், நான் என்ன கொடுக்க போறேங்கிறத பாரு. அதுக்கப்புறம் அவ தண்ணியே என்கிட்ட கொடுத்துட்டு என் பின்னாடி சுத்தி சுத்தி வருவான். ஹாய் அனிதா, உங்க கவிதையை படிச்சேன், ரொம்ப சூப்பரா இருந்தது. அதான் உங்களுக்கு gift கொடுக்கலான்னு. கோல்டு செயின். I don't like this nonsense. ஏ அனிதா, அவர் ரோஸ் கொடுத்தா நீ வாங்குவ, நான் கோல்டு செயின் கொடுத்தா நீ வாங்க மாட்டியா? தப்பு தப்பு. லவனை கொஞ்சம் கிட்டதான் பிடிக்கணும். அனிதா 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 அனிதா, ஐ எம் சாரி, ஐ எம் சோ சாரி. அந்த மாதிரி நான் உங்ககிட்ட பேசியிருக்க கூடாது. அந்த அளவுக்கு உன் மேல நான் ஆசை வச்சிருக்கேன். ஐ லவ் யூ. Stupid. Get lost. அனிதா, நான் உன்னதான் லவ் பண்ணுவேன், உன்னையே நான் லவ் பண்ண வைப்பேன். A ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் தானே? என்ன லூசு தனியா பேசிக்கிட்டு வணக்கம் சார். வணக்கம் பிடி சார். அதான் உங்களையும் சொல்லிட்டேனே. பிரின்சிபால் மீட்டிங்காக வர சொன்னாரா? எனக்கு தெரியும், உன் வேலையை பாரு. ஓகே. சைன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு டேன் தீட்டா. கரெக்ட். இன்னும் டீ வரலையே. குமுதாவுக்காக இடமா போட்டிருக்க, அதை நாங்கள் எடுத்துட மாட்டோம். நாங்கள் இங்கே போட்டிருக்கோம். நான் இந்த பக்கம் போடுண்டா அரலூசு. எதுக்கு ஆளாளுக்கு கச்சிப்ப காய போடுறானுங்க? வெளியில வெயில் அடிக்கலையா? என்னடா பொழப்பு உங்களுது? ஐயையோ, எனக்கு வேற இந்த கணக்குக்கு ஆன்சர் கிடைக்க மாட்டேங்குதே. குட் மார்னிங் குமுதா. இங்கே உட்காருங்க, இங்கே உட்காருங்க. இங்கே குட் மார்னிங். காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேற்று வந்தவன் கொண்டு போன மாதிரி அவன் அடிச்சுட்டு போயிட்டான். ஐயா, கண்ணாடிக்காரனுக்கு யோகம்தான். பை த பை, அல்ஜிப்ராவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அவன் கொடுத்து வச்சது அவ்வளோதான். குமுதா, எங்கு அமர்ந்தாலும் நீ என்னவள் தான். அம்ச்சி எவ்வளோ நேரம் ஆச்சு? எங்க போனானோ? சரிடா, சாம்பார் அவன். அவனை போய் அமிச்ச பாரு. எப்படா வருவான் அவன்? அவனை போய் அமிச்ச பாரு, இப்பெல்லாம் வரமாட்டான் அவன். டேய், எங்கடா போயிருந்த? ஏய் சர்ரா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா.
ஏன்டா இவ்வளவு நேரம்? இல்லை மச்சான், நம்ம ஹாஸ்டல் கேட்டில் பழைய வாட்ச்மேன் இல்லடா, யாரோ புது வாட்ச்மேன்டா. அவனை சமாளிச்சு வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுடா. சரி சரி, அந்த மிச்சர் பாக்கெட் எடு. சாரி மச்சான், மிச்சரை மறந்துட்டேன்டா. சரிடா, பீரியாவது குடிக்கலாமா? டேய், நீ தான் குடிக்க மாட்டல, அப்புறம் எதுக்கு எங்க கூட உட்காந்து மூஞ்ச மரப்பா பார்த்துட்டு இருக்க? போடா, படிக்கிறது எதா இருந்தா படுறா. எரும மாடு ஏரியில போற மாதிரியே போறான் பாரு. மச்சான், நீங்களே சொல்லுங்கடா, நான் அவ்வளோ கேவலமாவா இருக்கேன்? எனக்கு என்னடா குறைச்சல்? என்ன லவ் பண்ண மாட்டேன்னு அந்த அனிதா பொண்ணு அப்படி பிகு பண்ணிட்டு போறா? மக்க பையன்டா அவன், அவனை போய் லவ் பண்றேன்டாடா. டேய் மச்சான், அவ எப்படியும் உன்னை தான்டா லவ் பண்ணுவா, நீ கவலைப்படாத சரியா? உன்னை தான் லவ் பண்ணுவா அவ. எப்படா? நான் சொல்கிறேன்டா, அவன் சொல்கிறது உண்மைதான் மச்சி. அவன் காதல் இப்போ தான் அரும்ப ஆரம்பிச்சிருக்கு. அது மொட்டாயி காயாயி கனியாகிறதுக்குள்ளே கசக்கி எரிஞ்சிடுறா, இல்லை அவன் கிடைக்கவே மாட்டான். ஆமாம் மச்சான், நீ சொல்கிறது சரிதான்டா. அவங்க லவ் பண்ணக்கூடாது, லவ் பண்ண விட மாட்டேன், விட மாட்டேன். மாலதி, என்னாச்சு? ஏன் அனிதா ஸ்கூலுக்கு வரல? அவளுக்கு உடம்பு சரியில்லை. இல்லையே, நேற்றுக்கு சாயந்தரம் கூட பார்த்தேனே, நல்லா தானே இருந்தா. ஃபோன் பண்ணப்போ கூட எடுக்கல, என்னாச்சு சொல்லு. கோபி நேத்து வந்து அனிதா கிட்ட உன்னை லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கான். அவளை டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதனால அவ டென்ஷன் ஆகி நைட்டெல்லாம் ஹாஸ்டல் ரூம்ல தூங்காம இருந்ததுனால ஹெடேக் வந்துடுச்சு. அதனால ஹாஸ்டல்லே படுத்து தூங்கிட்டு இருக்கா. சரி சரி, எல்லாரும் போயிட்டாங்க, நான் வரேன். நீ அனாவசியமா எங்க விஷயத்துல தலையிடாத. டேய், என்னடா எங்க கிட்டே படம் ஓட்டுறியா? மவன உன்னை இதே இடத்துல அடிச்சு சாவடிச்சு போட்டுருவேன். முடிஞ்சா மேல கை வச்சு போறா. டேய், எறா கையா. மவன சொல்லிட்டே இருக்க, திருப்பி திருப்பி என்ன? டேய், நில்றா. நில்றா. எங்க போனா நீங்க விட மாட்டேங்க. நில்றா. டேய், எங்கடா ஓடுற? நில்றா. இத்தனை வாட்டியா சொல்றது உனக்கு? டேய், இன்னொரு வாட்டி அனிதா விஷயத்துல தலையிட்ட நான் அவளை அடையாம விட மாட்டேன்டா. போடாங். டேய், என்னோட வெட்டாம விட மாட்டேன்டா. நில்றா. டேய், இது ஸ்கூலா இல்ல சந்த கடையா? பொறுக்கி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? உன்னதாண்டா சொல்லு. ஹலோ சார், நான் சொல்றேன் சார், சதீஷும் அனிதாவும் லவ் பண்றாங்க சார். சார் சார், அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை சார், அவன் போய் சொல்றான் சார். அப்ப ஏன்டா கத்திய கையில எடுத்து சண்டை போட்ட? இவங்க 2 பேரும் கிளாஸ்ல பண்ற அட்டகாசத்தினால என்னால கிளாஸ்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல சார். அதான் சார், நான் போய் ஏன்டா இப்படிலாம் பண்ணேன்னு கேட்டேன் சார். சட்டையை பிடிச்சி அடிக்க வந்துட்டான் சார். சார், போய் சொல்றான் சார். சார், 11th ஸ்டாண்டர்ட் போய் அந்த பொண்ணு அனிதாவை கூட்டிட்டு வாங்க. என்னம்மா, உன் மேலே சதீஷ் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கிளாஸ்ல சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்களாமே? நோ சார், அன்னைக்கு என் கவிதையை சதீஷ் படிச்சுட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா சார். மற்றபடி வேற எதுவும் இல்லை சார். இனஃப். உங்க 3 பேருக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இது மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் உங்க மேல வந்துச்சுன்னா டிசியை கிழிச்சு உங்க மூஞ்சில எரிஞ்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். பி கேர்ஃபுல். நவ கெட் லாஸ்ட்.
A² + B² = C². கணக்கு சரியா வரல. பிடிக்கும் குமுதா டீச்சருக்கும் என்ன கனெக்ஷன் பாப்பமா? டேய் கணக்கு வாத்தியார் உட்கார்ந்திருக்காரு, அவர் மேல பட்டா என்னடா வருது? கணக்கு வாத்தியார் காலி பண்றதானே எங்க கணக்கு. அப்போ okay. இந்தடா. நீங்களா? வாங்க சார், வாங்க வாங்க. நான் எதுவும் வாங்க வரலையா. எப்பவுமே தமாஷ் தான் உங்களுக்கு. எப்பவுமே சீரியஸா இருக்குது. இது என்ன ஹாஸ்பிட்டலையா, ஸ்கூலையா? அத விடுங்க சார். ஐயோ நான் விட முடியாதுயா. ஸ்கூல் பல்ல அடிச்சாதான் ஸ்கூல் விடுவாங்க. பேச விட மாட்டேங்கிறீங்களே. ஆமா, இங்க என்ன மீட்டிங்கா நடக்குது? ஆளாளுக்கு மைக்கு பிடிச்சி 1/2 மணி நேரம் பேசுறதுக்கு. பேசுறதா இருந்தா நீ போய் தனியா பேசு போ. உன் கூட சவகாசம் வச்ச மாதிரி என்ன செருப்பாலேயே அடிக்கணும். யோ கணக்கு, அந்த பாவமான காரியத்தெல்லாம் நான் செய்யறது இல்லையா? வேணா பசங்களை விட்டு அடிக்க சொல்லட்டுமா? சொல்லி வச்ச மாதிரியே அடிச்சுட்டானே. வாடாங்க போய் அந்த பக்கம் போய் விளையாடு போ. போடா போடா. என் மேல பட்டுந்தா என்ன ஆகுறது? இது சரிப்பட்டு வராது. நான் டாபிக்கை மாத்துறேன். டக்குன்னு டாபிக்கை மாத்தியா? இல்லைன்னா உன்னை இந்த ஸ்கூலை விட்டு மாத்திர போறாங்க. அப்புறம் வேலையெல்லாம் போதா? வேலையெல்லாம் போதாவா? ஓஹோ, நான் செய்யற இந்த வேலை போனோம், அப்புறம் நான் வேலையை தேடி நாயா பேயா அலையணும், என் குடும்பம் நடுத்தருவில் நிக்கணும். இதானே உன் ஆசை? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. எது? என் குடும்பம் நடுத்தருவில் நிக்கிறது உனக்கு நல்லா இருக்கா? நாசமா போச்சு. அதான் நடுத்தருவில் நிக்க வச்சு அப்புறம் எங்க நல்லா இருக்குது? நாசமா தானே போவோம். சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, கணக்கு வாத்தின்னு பாக்குறேன், இல்ல வாயில கண்ணா பண்ணான்னு வந்துரும். அது வர்றபடி வரட்டும் சார். என் விஷயத்துக்கு எப்ப சார் வருவீங்க? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நாள் நல்லா இல்ல. நாளைக்கு புதன்கிழமை அஷ்டமி, வியாழக்கிழமை நவமி, வெள்ளிக்கிழமை நான் கோயிலுக்கு போறேன். சனி ஞாயிறு ஸ்கூல் லீவு. வேணா திங்கக்கிழமை நானே வர்றேன். ஓகே, நல்லதா போச்சு. நீ எங்க எப்போ எப்படி வர சொல்றியோ அங்க அப்படி அப்ப வந்துடுறேன். வேணாமா? இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியாதியா? ஒண்ணு நீ சொல்லு, இல்லனா என்ன சொல்ல விடு. சொல்ல வேணாவா? விசில் அடிச்சிட்டேன். சொல்லுன்னு சொல்றதுக்காக விசில் அடிச்சேன். நல்லது. விடுதம். இங்க பாரு பிடி, இந்த ஸ்கூல் பசங்களே சரியில்லை. பாய்ஸும் கேர்ள்ஸும் ஜோடி ஜோடியா சேர்ந்து லவ் பண்றாங்க. நீயும் நானும் ஒன்னா சேர்ந்தோம்னா அவங்க பின்னாடியே போய் அவங்க என்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்கன்னு அப்படியே ஃபாலோ பண்ணி பாக்குறோம். யோ, நான் பாக்குறது வாத்தியார் வேலை, நீ என்ன வேற ஏதோ வேலை பார்க்க சொல்ற? பசங்க மோசமானவங்க சார். கணக்கு, 2 பசங்க ஒன்னா பேசிட்டா நீ ஏன் தப்பா நினைக்கிற? சப்ஜெக்ட்ல ஏதோ டவுட் கேட்டு போறாங்க, அதையே சந்தேகம் பாக்குற? பசங்க சரியில்லை சார். உன் பார்வை சரியில்லையா? இங்க பாரு கணக்கு, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு நிக்காத. நீ நேரா கிளாஸ் ரூமுக்கு போற, பசங்களுக்கு கணக்கு படத்தை சொல்லி கொடு. அதை விட்டு அந்த பசங்க அவனை கனெக்ட் பண்றாங்க, இந்த பசங்க இவனை கனெக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்த அவ்வளவுதான். போ போ. சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, பசங்களை கூப்பிட்டு பால் விளையாட சொல்ல பரவாயில்லையா? மார்னிங் சார். வணக்கம். வாங்க இளங்க, வாங்க. எங்க உங்களை பார்க்கவே முடியல, ஊர்ல இல்லையோ? ஆமா சார், ஒரு கான்ஃபரன்ஸ் விஷயமா வெளியூர் போயிட்டேன். சரி, உள்ள வாங்க. இல்ல சார், பரவாயில்ல சார். சரி, அப்போ இங்கே உட்காந்து பேசுவோம். உட்காருங்க உட்காருங்க தம்பி. சொல்லுங்க சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிருஷ்ணகிரி மலைக்கு மேல சமூக விரோதிகளுடைய அட்டகாசம் அதிகமாயிடுச்சு சார். அவங்களையெல்லாம் எங்க சங்க உறுப்பினர்களை கொண்டு அந்த கிருஷ்ணகிரி மலைக்கு மேல போய் அவங்கள அடிச்சு விளையாட்ட தான் முடிவு பண்ணிட்டோம் சார். அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் போஸ்ட் தேவைப்படுது சார். ஓகே, I'll give you full support. தேங்க்யூ சார். எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க? எங்களுக்கு கொஞ்சம் என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ், கராத்தே ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே இளங்கோ, I give you my full support. தேங்க்யூ சார். இன்னொரு விஷயம், இதை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ மிஸ் சார். வாங்க இளங்கோ. ஓகே சார். பார்த்து செய்யணும் சார். வாங்க. டேய் இந்தா சாப்பிட்டு படி. கம்முனு டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. டேய் உனக்கு பிடிச்ச தக்காளி சாதம் பண்ணியிருக்கேடா, சாப்பிடுடா. புக்கை எடுத்து ஓர வை. இந்தா சாப்பிடு. இதோ தண்ணி. நல்லா இருக்கா? டேய் சதீஷ், ராத்திரி படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குதுடா. ராத்திரியும் பகலுமா உன்னை பத்தி கவலையாவே இருக்குடா. காலங்காலத்துக்கு நீ நல்லா படிச்சு பெரிய உத்தியோகத்துல சேரணும்னு ஆசைப்படுறேடா. எனக்கு யாருடா இருக்கா? உங்க அப்பாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு எல்லாமே நீ தானேடா. அதான்டா கவலையா இருக்கு. மா கொஞ்சம் கம்முனிருமா. எப்போதான் இதை பத்தி பேசிக்கிட்டேன். சாப்பாடு ஒண்ணு வேணாம் போ. டேய் ஏன்டா பாதியிலே ஏஞ்சி போற?
எப்ப பார்த்தாலும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிறான். இவனுக்கு எப்பதான் பொறுப்பு வருமோ தெரியல. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க சார். நம்ம கிருஷ்ணகிரி மலைக்கு மேலே சில சமூக விரோத செயல்லாம் நடந்துட்டு இருக்கு சார். அந்த சமூக விரோத செயல்களை யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. அதனால நம்ம ஊர்ல பல பிரச்சனைலாம் நடக்குது சார். ஸோ அதுக்காக இந்த சமூக விரோத செயலை தடுக்கணுன்றதுக்காக சில லா பாயிண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்திருக்கோம். அந்த சமூக விரோத செயல்களை தடுக்கிறதுக்கு கொஞ்சம் அட்வைஸ் சொல்லுங்க சார். சக்சஸா முடிக்கிறோம். வாழ்க வளமுடன். நாங்க வரோம் சார். சந்தோஷம். மன்னிச்சிருங்க பேட்டி, நல்ல தண்ணி கொண்டு வர போறேன். நாங்கெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுவோம்ல. வாவி காதலுக்காக எழுதிய கடிதத்தை கசக்கி பிடிந்து விட்டானே கபோதி. இவன் விளங்க மாட்டான் டே. வேற எப்படி கவர் பண்றது குமுதாவை? அந்த பிடி மாஸ்டர் காகிதம் கொடுத்தே கரெக்ட் பண்ண பார்க்கறாரு. விடக்கூடாது. நாம வாலிபால் விளையாடுற இவ்வளவு நம்ம காமிச்சே கரெக்ட் பண்ணி ஆகணும். நடையா இது நடையா? மேடம் இந்தாங்க, வந்து எனக்கு வாலிபாலை பத்தி தெரியாது, கத்து கொடுப்பீங்களா? இப்படி வாங்க, சர்வீஸ் போடலாம். எனக்கு இதுல சர்வீஸே இல்லையே. இருந்தாலும் நீங்க பக்கத்துல இருக்கறதுனால முயற்சி பண்ணி பார்க்கறேன். இதான சர்வீஸே? என்ன சார் சர்வீஸ் போடுறேன்னு இப்படி போடுறீங்க? எனக்கு தெரியாதுன்னு சொன்னல. டேய் கம்ப்யூட்டர், உன் கணக்கு தப்பாகலடா. நாமள இறங்கிட வேண்டியதுதான். அப்படி போய் இப்படி எப்படி போச்சு பாத்தீங்களா? இப்ப நீங்க எடுத்துட்டு வந்து நீங்க போடுங்க பார்க்கலாம். போங்க. சரி, செகண்ட் சான்ஸ் கிடைக்கும். கேப்ல கில்லி விளையாடிடுவோம். டீச்சர் எனக்கும் பாலாட கத்து கொடுக்குறீங்களா? அப்படியா? வெயிட் பண்ணுங்க, சொல்லி தரேன். வாங்க, ஆர்வம் இருந்தாலே கத்துக்கலாம். இப்படி வந்து அப்படி போச்சு பாருங்க. போங்க போங்க, எடுத்துட்டு வாங்க. பால் எடுத்துட்டு வாங்க. போங்க போங்க. Thank you டீச்சர். ஏண்டா கேட்டை தாண்டி அங்க வரைக்கும் கியூ நிக்குதே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாலிபால் விளையாட போறோம் சார். வாலிபாலா? என்ன டேய், எத்தனை தடவை கிரவுண்டுக்கு பிராக்டிஸ் வாங்கடா நான் கூப்பிட்டா வரதில்ல, குமுதா டீச்சர் கூப்பிட்டா மட்டும் வந்துருவீங்களா? அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்க சொல்லி கொடுக்கறது இல்ல சார். போடா போ, ராஸ்கல் பிச்சு விடும் பிச்சு. வாடா டேய், தள்ளு. தாத்தா, நீங்க எங்க இந்த கோர்ட்ல? நான் ஏறாத கோர்ட் இல்லப்பா, இப்போ இந்த கோர்ட்ல வந்து நிக்கிறேன். அது சரி, இந்த கோர்ட்ல எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க? குமுதா டீச்சரே வாலிபால் கத்து கொடுக்கறாங்களாம், அதான் கத்துக்கலான்னு வந்தேன். கொஞ்சம் திரும்புங்க. பால் ஊத்த வேண்டிய வயசுல வாலிபால் கேக்குதா? போய் அங்கிட்டு. கும்முன்னு இருக்கிற குமுதா டீச்சர் எனக்கு கிடைச்சிருமோன்னு போறாங்க. அம்மா திண்டு என்ன வேலை? அங்க குமுதா டீச்சர் நம்ம ஆளு, பக்கத்துல கம்ப்யூட்டர் மண்டையன் ஏதோ கரெக்ட் பண்ண பாக்குறான். கம்ப்யூட்டர் காலை வாடுறேன்.
என்னையா? சரி வந்த விஷயத்த சொல்லுங்க. நீங்க பாக்குறதுக்கு ஹாலிவுட் நடிகை ஏஞ்சல்னா ஜோலி மாதிரியே இருக்கீங்க. எல்லாரும் என்ன அப்படித்தான் சொல்லுவாங்க. எல்லாரும் உன்னை அப்படியே சொல்லுவாங்க. நான் வேணா புதுசா வேற மாதிரி சொல்லட்டுமா? ஒன்னும் வேணாம், வந்த விஷயத்த சொல்லுங்க. அது வந்து எப்படி சொல்றதுன்னா, ஐ லவ் யூ. என்ன சிரிக்கிறா? நானும் உங்களை லவ். மொக்க மூஞ்சா ஏயா தும்முன? ஐயோ குமுது குமுது ஸ்மெல் பண்ணிட்டானுங்க, ஸ்மெல் பண்ணிட்டானுங்க, ஸ்மெல் பண்ணிட்டானுங்க. இப்போ நான் என்ன பண்றது? நீ ஒண்ணும் பண்ண வேணாம். நான் உன்னை கேட்ச் பண்ணிட்டேன்ல, அவங்கள நான் போய் மேட்ச் பண்ணிக்கிறேன். பை. சாயந்தரம் 6 மணிக்கு பார்க்கல அல்வாவோட மீட் பண்ணுவோம். இது பசங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா என்கிட்ட சொல்லுங்க. நான் எதுக்கு இருக்கேன் பிடி மாஸ்டர். பிச்சு விடும் பிச்சு. உள்ள என்ன? அதுக்காகத்தானே நாங்க இங்க நின்னுட்டு இருக்கிறோம். எது உள்ள என்னன்னு? கிளாஸ். கிளாஸ்க்குள்ள என்ன பாடம்? பாடம் நடந்ததா? இல்ல 2 பேரும் பாடம் படிச்சீங்களா? ஏன் சார் இப்படி பாடா படுத்துறீங்க? என்ன சொல்லி சமாளிக்கிறது சார்? ஆமா, நம்ம ஸ்கூல்ல பசங்க லவ் பண்றத பிரின்சிபால் கிட்ட போட்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, பிரின்சிபால் ஃப்ரீயா இருக்காரா? போங்க சார். அதுக்கு முன்னாடி இங்க நடந்ததை நான் போட்டு கொடுக்க போறேன். ஐயோ, இந்த அரமண்டைங்கிட்ட என்ன சொல்லி தப்பிக்கிறதே தெரியலையே. சார், ஏன் சார் இப்படி கொலையா கொள்றீங்க? இப்பதான் குமுதா கையில காலில் விழுந்து ஓன்னு ஒப்பார் வச்சு அழுது புரண்டு காதல கொஞ்சமா டெவலப் பண்ணி என் பக்கம் திருப்பி இருக்கு. ஓகே, இத நான் போட்டு கொடுக்காம இருக்கணும்னா நான் என்ன கேனப்ப இல்ல அதுக்கு தம்மாந்துண்டு ஊர்ல இருந்துகிட்டு என்னையே வேவு பார்க்க வந்தியா? ஆந்திரா கர்நாடகான்னு எங்க நெட்வொர்க் போய்கிட்டே இருக்கோம். இவங்களை விட்டுலாமாடா? விட்டுலாமா? தொங்கனா கொடுக்குங்க. இவங்களை விட்டுலாமாடா? நீ சொல்றா, இவங்களை போட்டு தள்ளிடலாமா? கேட்டீங்கல்ல, எல்லாரையும் கழுகு மரத்துல ஏத்தி கொன்னுடுவோண்டா. ஏண்டா ஹீரோயிசமா? ஏண்டா பதுங்கி பதுங்கி முதல்ல எங்க இடத்துக்கு வந்த, அதுக்கப்புறம் பாஞ்சி பாஞ்சி எங்க இடத்துக்கு வந்த, இப்போ வசமா வந்து மாட்டிக்கிட்டியே. உனக்கு தெரியாது. அவங்க வேலையை காட்டுறீங்க. என்ன சொன்ன? வேகமா வந்து மாட்டிக்கிட்டோம் சொன்னல? இல்ல, விவேகமா வந்து மாட்டிக்கிட்டோம். புரியல?
நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்க. எனிகோ டிஎஸ்பி இந்த அக்யூஸ்டுங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலைஞ்சு போக சொல்லுங்க ப்ளீஸ். எஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நாம இன்னைக்கு ஒரு பெரிய வேலையை சக்சஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருக்கோம். இனி நம்ம கலைஞ்சு போவோம். போலீஸ் அவன் கடமையை செய்வாங்க. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கலைஞ்சு போவோம் ப்ளீஸ். வா எல்லாத்தையும் வண்டி ஏத்தியா. ஏதோ நடந்து போச்சு. உலகத்துல தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்ல. தப்புக்கு தப்பு சரியா போச்சு. முடிவா என்னதான் சொல்றீங்க? நீங்க பண்ணதை நான் சொல்ல மாட்டேன். அதே போல நீங்க பண்ணதை நானே சொல்ல மாட்டேன். நீங்க பண்ணதை நானும் சொல்ல மாட்டேன். அதை நான் சொல்வேன்ல. இந்த இடம் தான் சரியா இருக்கு. குப்பையில தான் கோமேதகம் கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க. நமக்கு கோமேதகம் கிடைக்கலனாலும் ஒரு கோல்டு மெடலாவது கிடைக்காமலா போயிடும். நல்ல வேளை ஒரு பயலும் பார்க்கல. இப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியதுதான். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு. சீச்சி, அது இந்த மாஸ்டருக்கும் இல்லாமலா போயிடும். அந்த கும்முன்னு இருக்கிற குமுதா டீச்சரு என்ன கொக்கி போட்டாலும் மாட்ட மாட்டேங்கிறா. ஐடியா வந்துருச்சு. ஒரு குட்டி தூக்கம் போட்டு தூக்கத்துல தூண்டில போட்டோம்னா அந்த குமுதா டீச்சர் குப்புன்னு மாட்டிக்குவா. அப்படியே அவளை கவனம் பிடிச்சிட வேண்டியதுதான். ரொம்ப சுவிட்டா இருக்கிறிய குமுதா, ஏன் குமுதா, ரெண்டு காந்த கண்ணால் இழுக்கிறிய சுவிட்டா, ரொம்ப சுவிட்டா. கணக்கு பண்ணி கவுக்குற கூட்டி பெருக்கி கழிச்சி மனச யாரு போல பாக்குற கணக்கு நடையாட கணக்கு பண்ணி கவுக்குற கூட்டி பெருக்கி கழிச்சி மனச யாரு போல பாக்குற ஒன்னு ரெண்டு தானே எம்மானே சேர்ந்து புட்டா மூணு தானே மாமா ஒன்னு ரெண்டு தானே எம்மானே சேர்ந்து புட்டா மூணு தானே மாமா கமாந்து நிக்கிற நெஞ்சில் தீய வைக்கிற எறும்பு போல ஊறுற குறும்பு பண்ண பாக்குற சொத்து உனக்கு எழுதி தாரண்டி நானே சுரு உனக்கு நானும் எழுதி தார பத்திரமா. நல்ல வாயில நார வாய் பூந்த மாதிரி யார் இந்த கருவாயன்? லவ் லெட்டர் எழுதி உனக்கு சர்க்குலரா கொடுக்கிறேன். லெக்சராக நானும் மாறி உன் கையில் இருக்கிறேன். லவ் லெட்டர் எழுதி உனக்கு சர்க்குலரா கொடுக்கிறேன். லெக்சராக நானும் மாறி உன் கையில் இருக்கிறேன். பில்லு போல பில்லு அடிப்பேன் நானே. பெல் அடிச்சு சிக்னல் கொடுங்க நீங்க. பில்லு போல பில்லு அடிப்பேன் நானே. பெல் அடிச்சு சிக்னல் கொடுங்க நீங்க. பத்து மீறி போகத்தான் புத்திகைய பார்க்கலாம். மொத்தமாக எப்படி குத்தகைக்கு கேட்கலாம். வெள்ளி கொலுசு மாட்டி விடட்ட நானே. மாட்டி விடும் சாக்குல நீ கால தொட்டு பார்த்துடுவா.
ஒதுங்கிக்கிட்டா பெட்டரு நீங்க பட்டரு அடிச்சு தோள கிளப்புறீங்க மாமா ஏ மாமா உங்க ஆட்ட பார்த்து கவுந்துட்டாங்க ஆமா அட ராமா கபடி கபடி ஆடலாம் கலக்கலாக ஆடலாம் கிச்சு கிச்சு மூட்டலாம் முத்த சண்டை போடலாம் ஆல்ரவுண்டர் நானு உனக்கு மைனாவே சும்மா நீ தூள கிளப்பு ஆல்ரவுண்டர் நானு உனக்கு மைனாவே சும்மா நீ தூள கிளப்பு உனதா இருக்குதா என் குமுதா இவன் பக்கம் வந்தா புதைச்சிடுவேன் படவா டாய் படவா அடுத்து நம்ம செய்ய வேண்டிய வேலை நம்ம ஊர் ஆத்து மணல்குள்ளைய தடுக்கணும் சரியா? ஓகேண்ணா. அது மட்டும் இல்ல இது நம்ம ஊருடைய அடிப்படை விஷயம். இதை நம்ம யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. என்ன சொல்றீங்க? ஹலோ மிஸ்டர் இளங்கோ, டிஎஸ்பி உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. எதுக்காக சார்? நீங்க ஏதோ பெரிய பெரிய நல்ல காரியம்லாம் செய்றீங்களாமே, அதனால டிஎஸ்பி உங்களை பாராட்ட விரும்புறாரு. சார், நாங்க செய்யற நல்ல காரியம் எல்லாம் பாராட்டுறதுக்காக இல்ல, எங்க ஊர் பாதுகாப்புக்காக செய்யறோம் சார். பாய் சார். என்னையா இப்படி சொல்லிட்டு போறாங்க? எல்லாரும் போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு. எதுக்கு? வெயிட் பண்ணு, நான் சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. எதுக்கு வெயிட் பண்ணும்? நான் போறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. போறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. என்ன விஷயம் சொல்லு ப்ளீஸ். நான் போகணும்பா. கிளாஸ் ரூம்ல எல்லாரும் போயிட்டாங்க. கிளாஸே முடிஞ்சிடுச்சு. சதீஷ் அனிதா மட்டும் உள்ள தனியா உட்காந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்களை உள்ள வச்சு பூட்டிட்டேன். நீ இப்போதைக்கு அங்க போகாத. நீ நேரா போய் பிரின்சிபல் கிட்ட சொல்லிடு. போ. பாவண்டா, வேணாண்டா. என்னையா நீ? இந்தா இத வச்சுக்கிட்டு போய் சொல்லு. சீக்கிரம் போயா. மாவன மாட்னீங்கடா. சார், எப்பயும் போல கிளாஸ் ரூம் பூட்ட போனோம் சார். அப்ப ஒரு ரூம் மட்டும் உள்ள தாப்பா போட்டிருந்தது. உள்ள யாரோ இருக்கிற மாதிரி சத்தம் கேட்டது. சரி, அதான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதோ வந்துட்டேன். அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். நோ சார். நாங்கள் உள்ளே இருக்கும்போது யாரோ வெளியே கதவை மூடிட்டு போயிட்டாங்க சார். அவ்வளோதான் சார். நோ சார். சார், நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன். எனக்கு என்ன தெரியும் அவனுக்கு கதை மூடிட்டு போவானுன்னு. இப்ப என்ன பண்றது? சார் கிட்ட போய் சொல்லலாம். என்ன சார் சொல்றீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது சார். உங்க பொண்ணுக்கு நான் டிசி கொடுத்தாவணுங்க. எதுக்கு சார்? அவ எப்படி பிஹேவ் பண்றான்னு தெரியுங்களா? நீங்க சொல்றது ஒண்ணும் புரியல. என்னென்னவோ சொல்றீங்களே சார். நீங்க என்ன வந்து நேர்ல பாருங்க, வந்து டிசி வாங்கிட்டு போங்க. உடனே வரேன் சார். என்னங்க ஆச்சு? என்னமோ யார்கிட்டயும் பதட்டமா பேசுனீங்க. என்னன்னு சொல்லுங்க. இடி உழுந்துருச்சு. இடி விழுந்துருச்சா? எங்கங்க? எங்க? நம்ம வீட்ல தாண்டி. ஐயோ, நம்ம வீட்லயா? அடச்சி, சும்மா இரு. புள்ளையாடி பத்து வச்சிருக்கிற. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். பொட்ட புள்ளன்னு கூட பார்க்காம ஊரை விட்டு ஊரு படிக்க அனுப்பிச்சு வச்சோம் பாரு. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்டி. என்னங்க சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். உன் அருமை மக
ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சமே அங்க அவ படிக்காம எவனோ ஒரு பையன் கூட லவ் அது இதுன்னு சுத்தின்னு இருக்கிறாளாம். அடி பாவி, என் வயித்துல நெருப்பள்ளி போட்டுட்டாளே இந்த பாவி மக. ஐயோ ஐயோ, அத்வாரிப்பட்டி மாரியம்மா, கடவாப்பட்டி பெருமாளே, நீங்க எல்லாம் இருக்கீங்களா இல்லையா? இந்த வீட்டு மான மரியாதை எடுத்துட்டு போய் நம்ம ஊரு மாடத்துல வச்சுட்டாலே எனக்கு பிறந்தவ. ஐயோ கடவுளே, நான் அப்பவே சொன்னேன், நீங்க தான் கேட்கல. ஐயோ, உன் புலமெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி தொலை. ஆமா, உன் தம்பி பட்டாளத்துல இருந்து வந்திருக்கான் நீ லீவ்ல. இப்ப அவன் எங்க இருக்கான்? என்ன லீவுக்கு வந்தவன் ஊருக்குள்ள சொந்த பந்தங்களை பாக்குறதுக்கு போயிருப்பான். அப்படியா? இந்த போனை போட்டு உடனே அவனை இங்க வர சொல்லு. ஹலோ அக்கா, சொல்லுங்க. சரி, யார் மாமா வர சொன்னாருங்களா? சரி சரி வரேன். சரியாதான் சொன்னேன். என்னாச்சு அனிதா? ஏன் ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. மதியானம் நடந்த மேட்ரு இந்த பிரின்சி எங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருடி. சரியான ஹிட்லர் டி. எங்க அப்பா பொண்ணு படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு இருக்காருடி. எங்க மாமா மிலிட்டரியில இருக்காருல்ல, அவருக்குதான். ஐயோ, காலையில வந்து டிசி வாங்கிட்டு என்ன கூட்டிட்டு போயிடுவாங்கடி. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அனிதா, நீயே புலம்பிட்டு இருக்காத. சதீஷ்க்கு ஃபோன் பண்ண, ஏதாவது ஐடியா கொடுப்பான். ஹே, நீங்க போய் யாராச்சும் வார்டன் வராங்களான்னு பாத்துக்கோங்க. ஓகேயா? நான் சதீஷ்க்கு ஃபோன் பண்றேன். சரி சரி, வாங்கடி வெளியே போய் நிக்கலாம். ஹலோ சதீஷ், அனிதா அனிதா பேசுறேன். சொல்லு நீ, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஹே, எல்லாத்தையும் அப்பா கிட்ட பிரின்சி சொல்லிட்டாருடா. ஐயோ, ஆர்மில இருக்காங்களே எங்க மாமா, அவருக்கு என்ன மேரேஜ் பண்ணி கொடுக்கலான்னு இருக்காங்கடா. ஓ மை காட், எனக்கும் என்ன பண்றதுன்னு புரியலையா நீ? நாளைக்கு காலைல எங்க அப்பா இங்க வந்துருவாரு. டிசி வாங்கிட்டு என்ன கூட்டிட்டு போயிடுவாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பதட்டப்படாத நீ, நான் இருக்கேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் உன்னை திருப்பி கொஞ்ச நேரத்தில் கூப்பிடுறேன். பயப்படாம இரு, ஓகேவா? ஏய், அங்க பாரு சதீஷ் வரான். டேய் மச்சான், நானும் என்னெல்லாமோ யோசிச்சு பார்த்துட்டேன்டா. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. என்னடா பண்ண போற? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குடா. டேய் மச்சான், நீ எதுக்கும் கவலைப்படாத. நாங்க இருக்கோம்ல, எங்க கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குடா. சொல்லுடா, என்ன ஐடியாடா? மச்சான், நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது இங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரே ஒரு ஐடியா தாண்டா தோணுது. இன்னைக்கு நைட்டு நீயும் அனிதாவும் இந்த ஊரை விட்டு ஓடுறது தாண்டா நல்லதுன்னு தோணுது. மச்சான், இந்த ஒரு நைட்டை விட்டீங்கன்னா அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில சேரவே முடியாதுடா. நீ அனிதா கூட்டிகிட்டு தைரியமா போடா மச்சான். ஆமா மச்சான், நீ கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரை மறந்து அனிதாவை கூட்டிகிட்டு சென்னைக்கு போ. எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், புரியுதா? டேய் மச்சான், அனிதாக்கு இமீடியட்டா ஃபோன் பண்ணி ராத்திரி 9 மணிக்கு வந்துட சொல்லு. நாமெல்லாம் உங்க ஹாஸ்டல் பின்னால வெயிட் பண்ணலாம். சரிடா, நான் இப்பவே அனிதாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சொல்லு சதீஷ். அனிதா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி பார்த்துட்டேன். உங்கள் அப்பா ஒன்றும் மாமா கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரே வழி இன்னைக்கு நைட்டு நம்ம இந்த ஊரை விட்டு ஓடுறதா. தயவு செஞ்சு நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளு. இன்னைக்கு ஒரு நைட் நம்ம சரியாக முடிவெடுக்கலனா அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம ஒன்றும் சேர முடியாது. ரொம்ப யோசிக்காம இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு உன் ஹாஸ்டல் பின்னாடி வந்து வெயிட் பண்ணு. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட அங்கே வந்துடுறேன். இல்ல சதீஷ், நீ என்னமோ அவசரப்படுறியோன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அனி, என்னை நம்பு. இதை விட்டா நமக்கு வேறு வழியே கிடையாது. யோசிக்காத அனி. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அனி. நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி பார்த்துட்டேன். நமக்கு இதை விட்டு வேறு சான்ஸும் கிடையாது. இன்னைக்கு இந்த ஒரு ராத்திரியில் எடுக்கிற முடிவில் தான் நாளைக்கு நம்ம வாழ்க்கையே அடங்கியிருக்கு. இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அனி. சரி அனி, நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். மச்சான் வரலடா. கவலைப்படாதடா, வருவாடா. டேய் வெயிட் பண்றா, வருவாடா. என்ன மச்சான் இன்னும் வரல? இருடா, வருவாடா.
மச்சான் வந்துட்டாடா. வெயிட் வெயிட் நான் மச்சான் சொன்னேன்ல. ஏய் வாடா, யாராவது பாத்துற போறாங்க. யோ ஹாஸ்டல் வாட்ச், அந்த பொண்ணு பையனை எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க, போய் புடியா. சதீஷ் நில்லு ப்ளீஸ். என்ன ஆச்சு நீ? இல்ல சதீஷ், எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு உயிரையும் கொடுப்பேன், வா போலாம். ஹலோ கோபியா? ஆ தம்பி, அந்த பொண்ணு அந்த பையனை ஓடி போயிட்டாங்கப்பா. என்ன சொல்றீங்க? ஆ சரி. மச்சான் அந்த பக்கம் போனா நம்ம மாட்டிக்குவோம்டா. மச்சான் இந்த வழியா போலாம். ஹலோ சார், ஸ்கூல் வாட்ச்மேன் பேசுறேன் சார். சொல்லுங்க வாட்ச்மேன், ஏன் இந்த நேரத்தில் ஃபோன் பண்றீங்க? சார், அந்த +1 படிக்கிற அனிதா பொண்ணு சதீஷ் பையன் 5-6 பசங்களோட ஹாஸ்டல்ல இருந்து கூப்பிட்டு ஓடுறான் சார். அப்படியா? சரிங்க சார், சரிங்க சார். ஹலோ மிஸ்ண்ணே, எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க தெளிவா சொல்லுங்கண்ணே. அண்ணே, எங்க ஹாஸ்டல்ல இருந்து ஒரு பொண்ணு சூப்பர் ஃபிகர் தப்பிச்சு நம்ம ஊருக்குள்ள வந்துருங்கண்ணே. நீங்க எங்கேயும் போயிடாதீங்க, அங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் பசங்களை கூட்டிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன். அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணுண்ணே. சரி, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சீக்கிரம் போய் என்ன ட்ரெயின் வருதுன்னு போய் சொல்லு. ஓகே, சீக்கிரம் போயிடுவோம். டேய் மச்சான், இன்னும் 10 மினிட்ஸ்ல கோவா எக்ஸ்பிரஸ் வந்துருமாண்டா. ஏய் மச்சி, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் எங்கள் பெரியமா பையன் பிரவீனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நீங்கள் இப்போ கிளம்பி போங்க. நாளைக்கு காலைல வந்து உங்களை பிக்கப் பண்ணிப்பான். நாங்கள் சொன்ன மாதிரி 3 நாள் வந்து பார்க்கலாம். சரி சரி மச்சான், இன்னும் 5 மினிட்ஸ்ல ட்ரெயின் வந்துடும். இங்கே கும்பலாக நின்னா பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வரும். நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க. சரியா? சரி மச்சான், போயிடா. ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் இருக்கோம்டா. சரிடா. ஓகே. அண்ணே போலண்ணே, அவங்கள விடக்கூடாது. டேய் வண்டியா வண்டியலா, போ போ, நீ பாத்துடலாம். என்னாச்சு அனிதா, இப்படி நடுங்குற? ரொம்ப குளிருதா? அதோ அங்க ஒரு கேண்டீன் இருக்கு, நான் போய் டீ வாங்கிட்டு வரேன். சூடா டீ குடிச்சுனா சரியாயிடும். ஓகேவா? இதோ வந்துடுறேன். அண்ணா, அவங்க 2 பேரும் எப்படியா பிடிக்கணும்னா விடக்கூடாது. சதீஷ் அனிதா தப்பிச்சா ஓடி போறீங்க, பிடிக்கணும்னா. டேய் எங்கடா போற? அடியா அனிதா, எங்க போன? டேய் தம்பி, வாடா, வந்து வண்டியில ஏறா, கண்டுபிடிச்சிடலாம்டா. டேய் வண்டி ஏறா.
குடிச்சிட்டியா? ஓகேவா? ஒரு நிமிஷம் இரு, நான் போய் கேண்டீன் கிளாஸ் கொடுத்துருங்க. பேசுறீங்க? ஆமா, இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். சொல்லுங்க. படிக்கிற பசங்க ஒரு 2 பேரு லவ் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஓகே சார், யூ டோன்ட் வரி. நைட்டுக்குள்ள ட்ரேஸ் அவுட் பண்ணி எப்படியும் அவங்கள கண்டுபிடிச்சிருவோம். சிந்தனை கவிதை. இளையவனே புதியவனே, உலகம் புதுமைகளின் புகழிடம். இங்கு இன்பங்களும் துன்பங்களும் கொட்டி கிடக்கிறது. நீ எதை எடுத்துக்கொண்டிருக்கிறாய்? சற்றே யோசித்துப் பார். நீ இன்று எதை விதைக்கிறாயோ அதைத்தான் நாளை நீ அறுவடை செய்ய போகிறாய். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். இளமையில் கல் எதை எடுத்துக் கொண்டிருக்கிறாய்? சற்றே யோசித்துப் பார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாலினில் பெண்கள் நடத்த வந்தோம். இளமையில் கல் கல். நீ நல்லா படிச்சு பெரிய பெரிய வேலையில போய் சேரணும்னு தாமா நாங்க கனவு கண்டுட்டு இருக்கிறோம். உன்னால நம்ம ஸ்கூலுக்கு பெருமை, ஏன் நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கே பெருமை. Where the mind is without fear and the head is held high. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். பாலினில் பெண்கள் நடத்த வந்தோம். இளமையில் கல் இளமையில் கல் இளமையில் கல் கல். பட்டங்கள் ஆள்வதும் செய்வதும் பாலினில் பெண்கள் நடத்த. இளமையில் கல் நல்லா படிச்சு பெரிய டாக்டராய் உங்க ஆசையை நிறைவேற்றுவேன். ஓகேவா? அது போதுமா எனக்கு? அனிதா, என்னாச்சு அனிதா? ஏன் அழுகுற? ஒன்றும் இல்லை. அப்படி ஏன் அழுகுற அனிதா? இல்லை அனிதா, நீ என்னமோ ஃபீல் பண்ற. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி ஏன் அழுகுற? சொல்லு அனிதா, ப்ளீஸ் அனிதா சொல்லு. என்னது இது? பாரு, அந்த கவிதையை பாரு. இளையவனே புதியவனே, உலகம் புதுமைகளின் புகழிடம். இங்கு இன்பங்களும் துன்பங்களும் கொட்டி கிடக்கிறது. நீ எதை எடுத்துக்கொண்டிருக்கிறாய் என்று சற்றே யோசித்துப்பார். நீ இன்று எதை விதைக்கிறாயோ இது யாரோ அவனோட கற்பனையில் எழுதின கவிதை அனிதா. இத கற்பனைன்னு சொல்ல முடியாது. யாரோ வாழ்ந்து அனுபவிச்சவங்களோட வாழ்க்கை அனுபவங்களின் வெளிப்பாடாதான் எனக்கு தெரியுது. ட்ரெயினுக்கு வர டைம் ஆகுது, இந்த நேரத்துல போய் நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? என்ன அனிதா இப்ப போய் இப்படி கேக்குற? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? கண்டிப்பா, ஷூர். நான் போவேன்னு சொன்னா நீ கேப்பியா? என்ன நீ இந்த நெக் ஆஃப் தி மவுண்டன் இப்படி கேக்குற? ட்ரெயின் வர வந்துருச்சு. இந்திரி, ட்ரெயின் வந்துருச்சு, வா. இல்ல சதீஷ்,
எனக்கு இது பிடிக்கல. வாட் ஆர் யூ சேயிங் அனி? ட்ரெயின் வந்துச்சு, லெட்ஸ் கோ. வா. இல்ல சதீஷ் ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. ப்ளீஸ் அனி, வா நீ. நோ, நான் வரல. வா நீ, ட்ரெயின் வந்துச்சு. நான் வரல. அட வா நீ. சொன்ன கேளு, நான் வரல. அனிதா விளையாடாத, ட்ரெயின் வந்துச்சு. அனிதா விளையாடுறதுக்கு நேரம் இல்ல. ப்ளீஸ் வேண்டாம். அனிதா ப்ளீஸ், நம்மளால திருப்பி ஸ்கூலுக்கு போக முடியாது, வீட்டுக்கும் போக முடியாது. சொன்னா கேளு, இதுக்கு ஒரு சான்ஸ் கிடையாது. வா கேளு. கொஞ்சம் கேளு. சான்ஸ் கிடைக்காது, ட்ரெயின் நின்றுச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் தெரிஞ்சு கேட்டுக்கிறேன். சொல்றது கேப்பியா? ப்ளீஸ் அனிதா. வேண்டாம் ப்ளீஸ். ட்ரெயின் வேற கிளம்பிடுச்சு அனிதா. ஹே சதீஷ் இதுக்கு ப்ளீஸ். மேல விளையாடுறதுக்கு நேரம் இல்ல அனிதா. நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. வா போலாம், இதுக்கு மேல டைம் ஹே இல்ல. சதீஷ் ப்ளீஸ் ட்ரை டு ட்ரெயின் வேற அண்டர்ஸ்டாண்ட். கிளம்பிடுச்சு. வா. ஷிட். ட்ரெயின். சாரி சதீஷ். இதை நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு அனிதா. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம விட்டோம்னா நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் ஸ்கூல்ல டிசி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்க அப்பா கூட்டு போய் மாமா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில சேரவே முடியாது அனிதா. இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தான் நமக்கு இருக்கு. இதை நம்ம மிஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே தசை மாறி போயிடும். ப்ளீஸ் கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. எஸ், நானும் திங்க் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம யோசிச்சு செயல்படலனா நம்ம வாழ்க்கை வேற விதமா திசை மாறி போயிடும் தான் சொல்ல வரேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம காதல் சக்சஸ் ஆகணும்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்மளை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. ரியலி தட்ஸ் a good thing. பட் இதே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல நம்ம கூட படிக்கிற பசங்க இன்னும் 4 வருஷமோ 5 வருஷமோ போனா அவங்க ஒரு டாக்டராகவும் இல்ல இன்ஜினியராகவும் ஒரு கலெக்டராகவும் இந்த சமுதாயத்துல வலம் வருவாங்க. ஆனா நாம ஒரு +2 கூட முடிக்காம 10th குவாலிஃபிகேஷனை வச்சுட்டு நீ ஒரு கூலி தொழிலாளியாவோ நான் ஒரு 10 பாத்திரம் தேய்க்கிற ஒரு வேலைக்காரியாவோ வாழ்க்கையில டிராவல் பண்ணுவோம். திஸ் இஸ் த பிராக்டிக்கல் லைஃப். இப்போ என்ன நம்ம காதலிக்க வேணாம், பிரிஞ்சு போலான்னு சொல்றியா? இல்ல சதீஷ், எதிர்த்து நிக்கலான்னு சொல்ல வரேன். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. நீ என் மேல நம்பிக்கை இல்லையா சதீஷ்? நம்பிக்கை இல்லாம இல்ல, ஆனா பிலீவ் மீ ப்ளீஸ். சரி, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு. இப்போ இங்க இருந்து மூவ் பண்ணலாம், அப்புறமா சொல்றேன். வா சதீஷ். நீ அனிதா இப்படி நடு ராத்திரியை நான் அலைய விடுறியே, இது நியாயமா? இப்பவும் சொல்றேன் சதீஷ், உன்னை நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கலனா உன் கூட நான் இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்க மாட்டேன். ஆனா இப்ப நம்ம இந்த ஊரை விட்டு ஓடுறதுக்கு இது சரியான தருணம் இல்ல. நாம நிறைய படிக்கணும், உயரணும். அப்பதான் நம்ம காதல்ல சக்சஸ் ஆக முடியும். இதெல்லாம் நடக்குமா? நீ இந்த உலகத்துல எந்த ஒரு விடியலும் வீணா போனதில்ல. நாளைக்கும் விடியும், நம்ம வாழ்க்கையிலும் வெளிச்சம் வரும். நம்பி வாங்க சதீஷ். அவங்க எங்க போனாலும் பிடிச்சாங்கண்ணா. எவ்வளவு திறமை டார்ச்சர் கொடுத்தாங்க. மாட்டேனா? அப்படியா? நீ எதுக்கும் கவலைப்படாத, அண்ணன் இருக்கல்ல, அவங்க எங்கேயும் போக முடியாது. எங்க போனாலும் சரி தூக்கிட்டு வந்து தும்சம் பண்ணிடலாம். எதுக்கும் கவலைப்படாத. நைட்டுக்குள்ள பிடிச்சலாமாண்ணே? எத்தனை பேர் வந்தாலும் அண்ணன் அவங்க கதையை முடிப்பண்டா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சதீஷ், அதுவும் அந்த ஆட்டோல போயிடலாமா? நம்ம பசங்க காரியத்தை கட்சி தான் முடிச்சிருவாங்க. வந்திருக்காங்க, அவங்க எப்படியே பிடிக்கணும்னே.
சீக்கிரம் கொஞ்ச நேரத்துல இந்த வேலையை முடிச்சு உனக்கு ஃபோன் பண்றேன் வச்சிரு. முடியாதுண்ணே, ராத்திரிக்குள்ள உங்களை எப்படியா பிடிச்சாகணும். எங்க போனா? அந்த ஆட்டோ கொடுக்கணும். இதுதான் இந்த ஏரியா ஆட்டோ. யோசிக்காம ஆட்டோல ஏறி உட்காரு போலாம். இதுலயே போயிடலாம் சதீஷ். தம்பி ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போ. I'm sorry, sir. Shut up. What do you mean by sorry? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா? உங்களால உங்க பேரண்ட்ஸுக்கு கெட்ட பேரு, என் ஸ்கூலுக்கே கெட்ட பேரு. உங்களை நான் சும்மா விட போறதில்ல. ஹலோ, வார்டன் சண்முகமா? ஆமா, பிரின்சிபால் தான் பேசுறது. நீங்க உடனே ஹாஸ்டல் வேன் எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வாங்க. சார் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சண்முகா, இவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஸ்கூல் ஹாஸ்டல் கூட்டிட்டு போங்க. ஓகே, அப்படியே செஞ்சிடும் சார். சுரேஷ், ப்ளஸ் ஒன் படிக்கிற அனிதா சதீஷ் நைட் ஹாஸ்டல் விட்டு ஓடிட்டாங்களாண்டா. இப்போ எப்படியோ பிரின்சிபால் கிட்ட மாட்டிட்டாங்கடா. அப்படியாடா? ஆமாண்டா. டேய் மச்சான், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ரெண்டு பேரையும் அங்கே கூட்டு போய் விட்டு வந்தோம். ஆனால் அனிதாவும் சதீஷும் இன்னைக்கு பிரின்சிபல் கிட்ட எப்படியோ மாட்டிக்கிட்டாங்கடா. அதை விடு மச்சான், பிரின்சிபல் அவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அம்மா வர சொல்லியிருக்காராண்டா. டேய், அப்ப பிரின்சிபல் அவங்க ரெண்டு பேருக்கு டிசி கொடுத்துருவாங்களாடா? அவங்க டிசியை கிழிச்சு அவங்க மூஞ்சில வீசி எறிஞ்சி ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிடலான்னு இருக்கேன். அப்பதான் ஃபியூச்சர்ல வர ஸ்டூடெண்ட்களுக்கு அது ஒரு பாடமா இருக்கும். அதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னன்னு கேட்கறதுக்கு தான் உங்களை வர. ஆமா சார், இப்படி பண்ணாதான் நம்ம ஸ்கூல் டிசிப்ளினோட இருக்கும். ஆமா சார், அப்படியே செஞ்சிடலாம். ஆமா சார், டிசி கொடுக்கறது தான் கரெக்ட். ஆமா சார், அப்படியே செய்யுங்க. சரி, அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். கிளாஸுக்கு நேரமாச்சு, நீங்க போங்க. ஓகே சார். இவங்களை பல முறை எச்சரிச்சோம், இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. ஒரு பிரின்சிபால்ன்ற முறையில நான் அவங்களுக்கு டிசி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அதே நேரத்துல நேத்து அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா மற்ற காதலர்கள் மாதிரி இந்த ஊரை விட்டே ஓடி போயிருக்கலாம். ஆனா அவங்க அதை பண்ணல. என்ன வந்து பார்த்தாங்க. அவங்க இலக்கு படிக்கிறது தான் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மனமாற்றம் நிச்சயமா ஒரு நல்ல மனமாற்றம். அதனால இவங்களுக்கு டிசி கொடுக்காம அவங்க படிப்பை கண்டினியூ பண்ண சொல்லலாம்னு இருக்கேன். சார், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. உங்க முடிவுல எனக்கு உடன்பாடு இல்லை. இது என்னுடைய மான பிரச்சனை சார், என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அவளுக்கு உடனடியா கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அதனால ப்ளீஸ் அவளுக்கு டிசி கொடுத்துருங்க. சார் சார் சார், அவசரப்படாதீங்க ப்ளீஸ், உட்காருங்க. ஒரு பெண்ணை பத்தவரை நீங்க சொல்றது எனக்கு புரியுது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த நேரத்துல இந்த இடத்துல என்னால ஒரு உறுதியை கொடுக்க முடியும். இவங்க ரெண்டு பேரும் இந்த ஸ்கூலை விட்டு போகும்போது பெஸ்ட் ஸ்டூடெண்டா, சென்டம் மார்க் வாங்கின ஸ்டூடெண்டா போவாங்க. தயவு செஞ்சு இந்த பொண்ணு படிக்கட்டும். பொம்பளை பசங்க படிக்கணும் சார். அனிதா, சதீஷ், நீங்க ரெண்டு பேரும் உங்க கிளாஸுக்கு போங்க. இனிமே உங்க கான்சென்ட்ரேஷன் படிப்புல மட்டும்தான் இருக்கணும். ஓகே? படிப்பு படிப்பு படிப்பு. God bless you. Thank you, sir.
காதல் அவசியம்தான், கல்வி மிக மிக அவசியம்.